வணக்கம் நேயர்களே, ஆயுத எழுத்து நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். சர்ச்சைக்குரிய பேச்சுக்கள், துவேஷ பேச்சுக்கள், அவதூறென கருதப்படக்கூடிய பேச்சுக்கள் இவை தமிழ்நாட்டு அரசியலையோ இந்திய அரசியலையோ புதிதல்ல. தொடர்ந்து வெவ்வேறு காலகட்டங்களில் இந்த பேச்சுக்களை பல்வேறு அரசியல் கட்சிகள்ல விரிந்திருக்கக்கூடிய பல்வேறு அரசியல் கட்சிகளை சேர்ந்த தலைவர்கள் பேசுவதை தொடர்ந்து நாம் பார்த்து வந்திருக்கின்றோம். இப்பொழுது நேற்று மற்றும் ஒரு துவேஷ பேச்சு மற்றும் ஒரு சர்ச்சைக்குரிய பேச்சு நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியுடைய தேசிய செயலாளர் ஹெச் ராஜா மீது இந்த ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. என்ன பேசினார் திரு ஹெச் ராஜா? இந்த ஒரு குற்றச்சாட்டுகள் திரு ஹெச் ராஜா உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளை சேர்ந்த பிரமுகர்கள் மீது இருக்கிறது என்றால் மிகையல்ல. பல்வேறு காலகட்டங்களில் இது சுமத்தப்பட்டிருக்கிறது. இது சர்ச்சைகளை கிளப்பி இருக்கிறது, அரசியல் புயலை கிளப்பி இருக்கிறது. இம்முறை என்ன பேசினார் திரு ஹெச் ராஜா? கட்கலாம். முதலில் இந்த தமிழகத்தில் மிகப்பெரிய தீய சக்தி, தேச துரோகி, வெள்ளக்காரன், கைக்கூலி இந்த ஈவேரான் கம்பெனி, கருணாநிதியான் கம்பெனி. நீ அந்த மாதிரி மக்களை ஏமாத்தின மாயையை சொல்லி, ஆனால் உண்மையிலேயே மாநிலங்களுடைய பொருளாதார அதிகாரத்தை பலப்படுத்துவதற்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெவென்யூ ஷேரிங், டிவல்யூஷன் ஆஃப் டாக்ஸ் கலெக்ஷன் 32% இருந்ததை 42 ஆக்கியது மோடி சர்க்கார். அது மாத்திரமல்ல, தேச விரோதிகள், அந்நிய கூலிகள், வெளிநாட்டின் எடுபிடிகள், இந்த கும்பல் பூரா சேர்ந்து இந்த தேசத்தில் மக்களை 67 ஏமாத்தி இருக்கிற அந்த கும்பல் மீண்டும் ஏமாத்துறதுக்காக இந்த காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கூட்டு சேர்த்து இருக்கான். நண்பர்களே, சிந்தனை பண்ணி பாருங்க. இந்த காங்கிரஸ் கம்யூனிஸ்டுகள் அயோக்கியர்கள், ஏழை மக்களின் விரோதிகள், தேச துரோகிகள். அதனால இந்த மக்களுக்கு ஆதரவாக ஏழை மக்களுக்காக இருக்கின்ற தள்ளு வண்டியில வியாபாரம் பண்ற ஏழைக்கு, ஆட்டோ ஓட்டின் இருக்கிற ஏழைக்கு, விவசாயம் கூலி வேலை பார்க்கிற ஏழைக்கு, அவனுக்கு நீ 4 திட்டம் கொண்டு வந்தா இனிமே இவனால என்ன பண்ண முடியாது, நான் பாட்டாளிக்கு பங்காளின்னு இவன் சொல்லிக்க முடியாது. இது வெறும் ட்ரெய்லர் தான் நேர்களே. இதே உரையில இன்னும் நிறைய பேசப்பட்டிருக்கிறது. அவையெல்லாம் ஒளிபரப்ப நாம் விரும்பவில்லை. நிறைய பேசப்பட்டிருக்கிறது. இது முதல் துவேஷ பேச்சா, இல்ல முதல் கட்சி இதை செய்கிறதா என்றால் அரசியல் கட்சிகள் பலவும், பல்வேறு அரசியல் கட்சிகளுடைய தலைவர்களும் இதை ஒரு முறை அல்ல பல முறை இது போன்ற பேச்சுக்களை பேசியிருக்கிறார்கள். நிச்சயமாக இது பல கேள்விகளை எழுப்புகிறது. இப்படித்தான் இருக்க வேண்டுமா, இதுதான் ஆரோக்கியமான அரசியலா உள்ளிட்ட பல கேள்விகள் எழுந்திருக்கின்றன. இதை பற்றித்தான் இந்த நிகழ்ச்சியில் விரிவாக விவாதிக்க இருக்கின்றோம். திரு ஹெச் ராஜா அவர்களுடைய இந்த சர்ச்சை பேச்சுக்கள் அரசியலா அதீதமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. விவாதிப்போம். இந்த விவாதத்தில் நம்முடைய பங்கேற்கிறார் திரு கே.டி. ராகவன், பாரதிய ஜனதாவுடைய மாநில செயலாளர், மற்றும் இணைகிறார் திரு பரந்தாமன், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்டத்துறை இணை செயலாளர். அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். அதே போல திரு ஹிதாயத்துல்லா, காங்கிரஸ் கட்சியுடைய செய்தி தொடர்பாளர் திரு ஹிதாயத்துல்லா அவர்களும் அரசியல் விமர்சகர். டாக்டர் சுமன் சி ராமன் அவர்களும் இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய இணைகிறார். நால்வரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். திரு கே.டி. ராகவன் இந்த தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக ஒரு முறை அல்ல 5 முறை இருந்திருக்கக்கூடிய தலைவர். அவரை மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழகம், பெரியார், காங்கிரஸ் உள்ளிட்ட இவ்வளவு பேருக்கும் தேச துரோகி அப்படின்னு பட்டம் கொடுக்கிறார். பாரதிய ஜனதாவுடைய மூத்த தலைவர் டாக்டர் கருணாநிதி, தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர், இவரை தேச துரோகி அப்படின்னு சொல்வது ஏற்கத்தக்கது அல்ல என்பது மட்டுமல்ல, மிகவும் கண்டிக்கத்தக்கது இல்லையா? இதற்கான காரணம் என்ன? தமிழ்நாட்டு அரசாங்கத்துடைய முதலமைச்சராக இருந்திருப்பவரை, தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு வரக்கூடிய ஒருவரை, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவரை இப்படி அழைப்பது ஏன்? அதாவது அது ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசியிருக்கிறாரு. நீங்க காட்டுனதுல இருந்து அது பொதுக்கூட்டத்தில் அவர் பேசின என்பது புரிகிறது. அதாவது கொள்கை ரீதியாக நீங்கள் சொல்லுகின்ற திராவிட இயக்கங்களுடைய கொள்கைகள், குறிப்பாக திரு ஈவி ராமசுவாமி அவருடைய கொள்கைகளை நாங்கள் என்றைக்குமே ஏற்றுக்கொள்ள முடியாது. கொள்கை ரீதியாக ஏற்றுக்கொள்ள முடியாது என்பது மாத்திரமல்ல, இந்த நாடு பிரிவினை வரும்பொழுது நீங்களே எங்களை ஆளுங்கள், தமிழ்நாட்டையாவது நீங்களே ஆளுங்கன்னு பிரிட்டிஷ்காரங்கிட்ட கெஞ்சினவர் திரு ஈவி ராமசுவாமி அவர்கள். இதை நம்மளால ஏற்றுக்கொள்ளவே முடியாது. டாக்டர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் இன்று தமிழக மக்களால் தொடர்ந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு வரக்கூடிய அவரை தேச துரோகி அப்படின்னு அழைப்பதற்கான காரணம் அந்த வருங்க. நீங்க அந்த கான்டெக்ஸ்ட் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்ல. அவர் சொல்வது இருங்க கொஞ்சம் அலோ பண்ணுங்க. நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் சரி, அதுல காங்கிரஸ் கம்யூனிஸ்ட பத்தியும் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க இந்த இப்போ நில ஆர்ஜித சட்டம்
அது குறித்து பேசும்பொழுது அதை ரெஃபர் பண்றாங்க. அரசியல் நில ஆர்ஜித சட்ட பத்தி சொல்லலாம், காங்கிரஸ் பத்தி விமர்சிக்கலாம், கம்யூனிஸ்ட் விமர்சிக்கலாம், திமுக விமர்சிக்கலாம், அதிமுக விமர்சிக்கலாம். ஆனால் தலைவர்களை தேச துரோகிகள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை விழிப்பது பாருங்க, அந்த ஒரு பாயிண்ட் வச்சுட்டு பேச வேண்டிய அவசியம் பல கான்டெக்ட்ல சொல்ல முடியும். ஏங்க நான் இப்போ இந்திய ராணுவம் இலங்கையிலே தன்னுடைய பணியை ஆற்றிவிட்டு திரும்பி வரும்பொழுது அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த கலைஞர் அவர்கள் இந்திய ராணுவத்தை நான் ஏற்றுக்கொள்ள வரவேற்கவே முடியாதுன்னு சொன்னாரு. ஏன்னா அது மாதிரி ஒரு விஷயங்கள் நடந்திருக்கிறது. அதனால இல்ல, நான் என்ன சொல்றேன், ஒவ்வொரு கான்டெக்ட் பல விஷயங்கள் நடந்திருக்கிறது. பலருக்கு ஐபிகேஎஃப்ல மாற்று பார்வை, பாரதிய ஜனதா மாற்று பார்வை பதிவு செய்திருக்கிறது. பாருங்க, அதனால இந்திய ராணுவத்தை அவமானப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அவமானப்படுத்தியது அன்றைக்கு கருணாநிதி அவர்கள். இதுக்கு நிறைய விஷயம் சொல்ல முடியும். இந்த பாயிண்ட், கருணாநிதி அவர்களை தமிழ்நாட்டு அரசாங்கத்துடைய முதலமைச்சராக இருந்தவரை தேச துரோகிகள் அப்படின்னா அவருக்கு வாக்களித்த மக்கள் தொடர்ந்து எந்த பாயிண்ட்ல அவர் சொன்னாருன்னு இருக்கு. இன்றைக்கு பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சியும் கம்யூனிஸ்ட் கட்சியும் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் சொல்லும் பொழுது இந்த லேண்ட் அக்விசிஷன் பில்ல பத்தி அவர் ரெஃபர் பண்றாரு. கருணாநிதி அன்கோ அப்படிங்கிறாரு. He is naming கருணாநிதி. சார், நேமிங் கருணாநிதினா திராவிட முன்னேற்ற கழகம், அதுதான் அதுக்கு அர்த்தம். திராவிட முன்னேற்ற கழகம் தேச துரோகி. கொஞ்சம் திராவிட முன்னேற்ற கழகம் இங்க இருங்க கொஞ்சம் அலோ பண்ண மாட்டேங்கிறீங்க. நீங்க பேசிட்டே இருந்தா எப்படி? நான் என்ன சொல்றேன், திராவிட முன்னேற்ற கழகம் இந்த லேண்ட் அக்விசிஷன் பில்லுல இது போன்று நடந்து கொள்வது, அதே போல காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் நடந்து கொள்வது எதனால இன்றைக்கு நான் என்ன சொல்றேன், அங்க இப்ப சுப்ரீம் கோர்ட் இப்ப டிசம்பர்ல 2014 சொல்லி இருக்குது, நீங்க கிட்டத்தட்ட 90% பென்ஸ் முடிஞ்சிருச்சு பங்களாதேஷ்ல, இந்தியா விண்டோ பங்களாதேஷ் பார்டர்ல. அதனால சார், ஆமா சார், இன்னைக்கு இல்லீகல் இமிகிரன்ட்ஸ் உள்ள வந்திருக்காங்க சார். நீங்க என்ன சொன்னீங்க? நீங்க என்ன சொன்னீங்க? அப்படியா? இந்த பாருங்க, நீங்க என்ன சொன்னீங்க? இங்க வந்து அங்க வெஸ்ட் பெங்கால்ல ஒரு கன்னியாஸ்திரி 72 வயது கன்னியாஸ்திரி அவர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகணும். அது பிஜேபி RSS சொன்னீங்க. வந்ததே பங்களாதேஷ். இது போல லேண்ட் அக்விசிஷன்ல போட முடியல. நான் என்ன கேட்கிறேன், உங்களுடைய வாக்கு வங்கிகளுக்காக இதை செய்து கொண்டிருக்கீங்க. இது தேச துரோகமா இல்லையா? அப்ப சிவசேனா தேச துரோகியா? சார், கூட்டணி கட்சிகள் கூட நீங்க பாருங்க, சிவசேனா கூட லேண்ட் அக்விசிஷன் பில்ல இவர்கள் பங்களாதேஷ் விஷயத்தில் அவங்களும் தான் எங்களை சப்போர்ட் பண்ணாங்க. இல்ல, லேண்ட் அக்விசிஷன் பில்ல பத்தி சொல்றீங்கன்றீங்க. வெஸ்ட் பெங்கால் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அந்த ஒரே கேட்டேன், திமுகவை பற்றி குறிப்பிடும் பொழுதோ இல்ல கருணாநிதி அவர்களை பற்றி குறிப்பிடும் பொழுதோ ஒரு லேண்ட் அக்விசிஷன் பில்ல ரெஃபர் பண்ணல. திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் தேச துரோகி அப்படின்னா அதே கட்சியோட கூட்டணி வைத்தவர்கள். நான் இப்பவும் சொல்றேன் சார், நீங்க வந்து இஷ்யூ பேஸ்டா அவர்களுடைய ஆதரவோடு அமைத்தவர்கள். இந்த இஷ்யூல நான் இப்ப கூட சொல்றேன், இந்த இஷ்யூல இவர்கள் நடந்து கொள்வது ஏற்றுக்கொள்ளவே முடியல. அவ்வளவுதான். இல்ல நீங்க எத்தனையோ சொல்ல முடியும், நான் சொல்ல முடியும். அதே போல கோயம்புத்தூர்ல பிளாஸ்ட் நடந்த மறுநாள் சரி, ராமநாதன் இவங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் கோட்டைமேட்ல இருக்கிற அந்த செக் போஸ்ட் அடிச்சு உடைச்சாரு. எப்ப நடந்தது கோயம்புத்தூர் பிளாஸ்ட்? 98. இருங்க, அதற்கு பிறகு கோயம்புத்தூர்ல பிளாஸ்ட் நடக்குது, 60 பேர் கொல்லப்படுகிறார்கள். மறுநாள் ஒரு பொதுக்கூட்டத்தில் கருணாநிதி அவர்கள் பேசுகிறார்கள். என்ன பேசினாரு? RSS ஆக்டோபஸ் தன்னுடைய கைகளை காலில் விரித்து கொண்டிருக்கிறதெல்லாம் பேசினார். கண்டிக்கவே இல்லை. அந்த 60 பேர் கொல்லப்பட்டது கண்டிக்கவே இல்லை. நான் என்ன சொல்றேன், எஸ், இப்ப நீங்க என்ன சொல்றீங்க? அதுக்கப்புறம் அதற்கு பிறகு எப்போது 98, 99 நடந்த விஷயம். அதற்கு பிறகு தொடர்ந்து கூட்டணியில் இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் உங்களோட. 2001 இன்னைக்கு திமுகவை திராவிட முன்னேற்ற கழகத்தை கருணாநிதிய தேச துரோகி அப்படின்னு சொல்லக்கூடிய திரு H. ராஜா அவர்கள், மூத்த தலைவர், பலரால் மதிக்கக்கூடிய மூத்த தலைவர், யாருடைய ஆதரவோடு காரைக்குடி சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார்? இன்றைக்கு இந்த சப்ஜெக்ட் பேசிட்டு இருக்கணும் பொழுது 10-20 வருஷத்துக்கு முன்னாடி விஷயம் நீங்க காரைக்குடியில ராஜா ஜெயிச்சது திமுக ஜெயிச்சதெல்லாம் எங்களுடைய ஆதரவு இல்லையா? நீங்க அப்போ திமுக பாஜக ஜெயிச்சிருக்கலாம், பாஜக திமுக ஜெயிச்சிருக்கலாம். ஆனா அந்த கட்சியுடைய பின்னணியை
தேச துரோகி, அந்நிய கைக்கூலி, அந்த வார்த்தையை மட்டும் பயன்படுத்தல. அந்நிய கைக்கூலிங்கிறாரு. எடுத்ததற்கு காரணமாகத்தான் இப்ப இல்ல எங்களோட, அவ்வளவுதான். திராவிட தவறான நிலைப்பாடு எடுத்தது காரணம் இல்ல. நீங்க 98 இதெல்லாம் இப்படி எல்லாம் பேசுறாரு அப்படிங்கிறீங்க. திரு ராஜா சொல்லும் பொழுது திராவிட நாடு அப்படின்னு கோரினாங்க. அந்த உண்மை தேச துரோகி அப்படின்னா அதற்கு பிறகு அந்த கட்சியுடைய நாங்க இல்ல, நீங்க தான், அவங்க தான் சொன்னாங்க அடைந்தால் திராவிட நாடு இல்லையே சுடுகாடுன்னு. 62ல எம்பி எம்எல்ஏ கான்ஸ்டிடியூஷன் மேல பதவி பிரமாணம் எடுத்துக்கணும்னு சொன்னோன்னு நாங்க அப்படி சொல்லல, சுயாட்சி தான் சொன்னோம். அப்புறம் எங்களுக்கு திமுக தேச துரோகி, கருணாநிதி தேச துரோகி அப்படின்னா அதுக்கு பிறகு அவங்களோட கூட்டணி வச்சவங்க, அவங்களுக்கு வாக்களித்த மக்கள், அவர்களுடைய ஆதரவோடு சட்டமன்ற உறுப்பினரானவர்கள். மிஸ்டர் ஹரி, இப்போ சொல்றேன், நீங்க இதே காங்கிரஸ்க்கும் நீங்க அப்ளை பண்ணலாம், கம்யூனிஸ்டும் அப்ளை பண்ணலாம், பண்ணுங்க. ஆனால் இந்த லேண்ட் அக்விசிஷன் பில்லுல இவர்களுடைய நிலைப்பாட்டை பத்தி பேசுகிறோம். ஏன் தேச துரோகம் என்று சொன்னால், இதனால இன்றைக்கு இல்லீகலா கோடிக்கணக்கான பேர் பங்களாதேஷ் இன்ஃபில்ட்ரேட் வந்திருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் கொஸ்டின் தி கவர்மெண்ட். அந்த சுப்ரீம் கோர்ட் 2006ல இருந்து நேற்று வரை சுப்ரீம் கோர்ட் உரிமை இருக்கிறது நாட் டு பிராண்ட் எனிபடி. தேச துரோகின்னு பிராண்ட் பண்றதுக்கு நிச்சயமா அவங்களுடைய நடவடிக்கை தான். தனிப்பட்ட முறையில் பேசியல ஒரு இயக்கத்தினுடைய நிலைப்பாடை சொல்லுகிறமே தவிர தனிப்பட்ட அரசியல் ரீதியான விமர்சனமே தவிர இது வந்து ஒரு தனிப்பட்ட வகையில் இட் இஸ் பீயிங் கோட்டட் அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட் அப்படிங்கறத. he meant that meant that and branded what? இல்ல, இவர் வந்து ஒரு தனிப்பட்ட கருத்து, ஒரு கட்சி பொதுக்கூட்டத்தில் பேசப்பட்ட பேச்சு அப்படின்னு நம்ம ராகவன் சொல்றாரு. ஆனா அதுக்காக பேசுறதுக்கான ஒரு வரைமுறை இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி வந்து ஒரு தனிப்பட்ட முறையில ஒரு கருத்து சொல்றாரு, ஒரு தலைவர் மேல ஒரு தனிப்பட்ட முறையில குற்றச்சாட்டு சொல்றாருன்னா, இப்ப பொதுவா இது என்னன்னா, திரு ராஜா அவர்கள் பேசிய பேச்சு வந்து இப்போ திரு எச் ராஜா இப்ப சர்ச்சை ராஜாவா ஆகின்ற ஒரு விருப்பம் இருக்கு. தேச துரோகத்தை பத்தி பேசுறதற்கு இவங்களுக்கு என்ன யோகியதை இருக்கிறதா என்னுடைய கருத்து. கலைஞருடைய பெயரை குறிப்பிட்டு, தந்தை பெரியாருடைய பெயரை குறிப்பிட்டு இவர்கள் தேச துரோகி என்றால், இந்த தேச தந்தையை சாகடிச்சவர்கள் யார்? தேச துரோகியா யார் இவர்கள்? இவங்களுக்கு என்ன யோகியதை இருக்கு? யார் சாகடிச்சது? பேஸ் பண்ணி பேசுறீங்க. இதெல்லாம் இருக்கு. அப்புறம் நீங்க பேசுவீங்க, நீங்க திருப்பி பேசுறீங்க. இல்ல பிஜேபி காரணம் நீங்க திருப்பி இப்போ ரெக்கார்ட் ஆகட்டும். நான் பேசி முடிக்கிறேன் சார், நான் பேசி முடிக்கிறேன். அப்பெல்லாம் பிஜேபியில எந்த அமைப்பின் பேர்ல நீங்க இயங்கிட்டு இருந்தீங்க? சொல்லுங்க. உங்களுடைய இயக்கத்துடைய பரிணாம வளர்ச்சி என்ன? இதெல்லாம் நான் வரேன், ஒரு நிமிஷம் வரேன். இதெல்லாம் நாடு அறிஞ்ச விஷயம். ஒண்ணு ஒண்ணா சொல்றேன் கேட்டுங்க. கோட்சே யாரு? கோட்சே யாரு? அவங்க எல்லாம் எந்த இயக்கத்துக்கு பின்னாடி வராங்க? இவங்க எல்லாம் வந்து இந்த ஆர்எஸ்எஸ் இயக்கம், இந்த இயக்கங்கள்லாம் யாரு? இன்றைக்கு இருக்கக்கூடிய பிஜேபி, பஜ்ரங் யாரு? இன்றைக்கு அரசியல் கட்சி அரசு அமைப்பதற்காக பிஜேபி ஒரு பக்கம் இருந்தால், இவங்களுடைய தீவிரவாத எண்ணங்களை, அந்த செயல்பாட்டுகளை செயல்படுத்துவதற்கு பல்வேறு அமைப்புகளை வைத்து இவர்கள் பயனாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். நான் வந்துடுறேன், நான் ஒண்ணு சொல்லிடுறேன், அதெல்லாம் அது கூட சொல்லிடுறேன், கேளுங்க. இப்போ தேச துரோகம் சொல்றதா இருந்தா, இந்த நாட்டுக்கு, இந்த மக்களுக்கு, இந்த தேசத்துக்கு என்ன துரோகத்தை இழைத்தார்கள் பேசணும். ஒரு வார்த்தை ஒரு தலைவர்கள் பேசும்போது ஒரு நாகரிகம் இருக்க வேண்டும், அதே சமயத்தில் கவனம் இருக்க வேண்டும். யார் மீது இந்த குற்றத்தை சுமத்துகிறார்கள் என்ற எண்ணம் அவங்களுக்கு இருக்க வேண்டும். நான் கேட்கிறேன், இப்போ வந்து திரு ராஜா அவர்கள் பேசினதை பேசி இவர் வந்து வலியுறுத்தி பேசுகிற போது, விவசாய நிலங்களை கையகப்படுத்துகிற சட்டத்துக்காக நாங்க பேசியிருக்கிறோம் சொல்றாங்க. விவசாய நிலங்களை கையகப்படுத்துறதுக்காக வந்து எதிர்க்கிறதுனால ஒரு தேச துரோகமா? இது அரசியல் சாசன சட்டத்துல ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் இந்த நாட்டில் கிடையாது. இதை பத்தி பேசலாமா? இன்னொன்னு நான் என்ன கேட்கிறேன், இப்போ எங்களுடைய தலைவர் வந்து இதே சட்டத்திற்கு திருத்தங்களை கொண்டு வர வேண்டும். ஏற்கனவே யூபிஏ கவர்மெண்ட்ல சொன்ன விஷயங்களுக்கும் இதுக்கும் மாறுபாடு இருக்கிறது. மக்களுடைய பிரச்சனைகளை அனுசரித்து அவர்களும் விரும்புகிற பக்குவத்தில் போட வேண்டும் சொன்னாங்க. இப்ப தேச துரோகம் பத்தி பேசுறதுக்கு இவங்களுக்கு என்ன யோகியதை இருக்குது, ரைட்ஸ் இருக்குது நான் கேட்கிறேன்னா, ஏழைகள் இப்ப நீங்க போட்டீங்க இந்த ஆடியோ ஸ்பீச்சஸ் எல்லாம், அவர் என்ன சொல்றாரு? தள்ளுவண்டிக்காரனுக்கு, ஏழை விவசாயிகளுக்கு எதனா திட்டம் இருக்குதா? அப்புறம் பாட்டாளிகளே கை தூக்கணும்னா கைரிச்சா ஒழிச்சு ஒரு கலைஞர். அன்னைக்கெல்லாம் அந்த பிஜேபி எங்க போயிருந்தது? சாதாரண ஏழை விவசாய மக்களுக்கு எல்லாம் வந்து மிகப்பெரிய திட்டங்களை கொண்டு வந்து கலைஞர். அன்னைக்கு இந்த பிஜேபி எங்க போயிருந்தது? ஒரே விஷயம், இன்றைக்கு கலைஞர் எதற்காக தேச துரோகி என்று சொல்லப்படுகிறார் இவரெல்லாம் சொல்கிறார் என்றால்,
இன்றைக்கு அந்த வருணாசிரம தர்மத்தை, இந்த மனு தர்மத்தை தூக்கி போட்டுவிட்டு இன்றைக்கு திராவிடர்கள் இன்றைக்கு நல்ல நிலையில் வந்து கொண்டிருக்கிறார்கள், இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் என்ற இந்துக்கள் எல்லாம் யாரு ஒரிசாலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் திராவிட நாடு சுடுகாடு. நீங்க இல்ல அடைந்தால் திராவிட நாடு இல்ல சுடுகாடு திராவிட இயக்கம் திராவிட நாடு எல்லை சொல்லுங்க முதல்ல. இல்ல நானே சொல்றேன் கேளுங்க, நான் சொல்லி பேசி முடிக்கிறேங்க. திராவிட நாடு கொள்கைகள் எதற்காக நாங்கள் அதை பற்றி பேசணும், நாட்டினுடைய இறையாண்மை எந்த அளவுக்கு எங்களுக்கு முக்கியம். இப்ப சொன்னார் தந்தை பெரியார் சொன்னாரு வெள்ளக்காரன் ஆண்டாலும் பரவாயில்லனாரு, எதற்காக அது? நீங்க வர்ணாசிரம தர்மத்தை வச்சிருக்கீங்க, மேல அதுக்கு எல்லாமே சமதர்மத்தை கொடுப்பாருங்கன்னா அதுக்கு அவனே ஆண்டுட்டு போகணும்னு சொன்னாரு. வெள்ளைக்கார ஆண்டா பரவாயில்ல, இந்த நாட்டுல எத்தனையோ சுதந்திர போராட்ட வீரர்கள் கொன்னவன் அவன் ஆண்டா பரவாயில்ல, தேச துரோகம் இல்லையா? கலைஞர் தேச துரோகின்னு சொல்றதுக்கு இவருக்கு என்ன யோகியம் இருக்குது? என்ன அடிப்படையில் இவர் சொல்றாரு? இவரு நிச்சயம் ஏற்கனவே ஒரு பண்டார ஒரு சாமியார் கூட தான் சொன்னாரு. குறிப்பிட்டது போல தேசிய அளவிலும் சரி தமிழ்நாட்டு அளவிலும் சரி இந்த ஒரு சர்ச்சை பேச்சுக்கள் பல்வேறு அரசியல் கட்சிகளுக்கு அப்பாற்பட்ட பல்வேறு கட்சிகளை சேர்ந்த தலைவர்களால் தொடர்ந்து பேசப்பட்டு வருகிறது. இவையெல்லாம் நிகழ்த்தப்படும் பொழுது இது ஆரோக்கியமான அரசியல் பற்றிய ஆழமான சந்தேகங்களை கேள்விகளை தொடர்ந்து எழுப்பி வருகிறது. இம்முறையும் இது எழுப்பி இருக்கிறது. திரு சுமன் ஸ்ரீராமன், டாக்டர் சுமன் ஸ்ரீராமன், உங்களுடைய முதற்கட்ட கருத்துக்களை நான் கேட்க இருக்கின்றேன். திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி குறிப்பிடும் பொழுது, திரு பெரியார் அவர்களை பற்றி குறிப்பிடும் பொழுது அவங்களுடைய பாஸ்ட் கிரெடென்ஷியல்ஸ் எல்லாம் குறிப்பிட்டு தேச துரோகிகள் இவர்கள், அந்நிய அடிவருடிகள் அப்படின்னு ரொம்ப கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துறார். இது ஒரு அவதூறு இல்லையா? அதை தாண்டி காங்கிரஸை சொல்கிறார், கம்யூனிஸ்டுகளை சொல்கிறார். அரசியல் ரீதியான விமர்சனம் சரி, ஆனால் இந்த மாதிரி பிராண்ட் செய்வது, இந்த மாதிரி அவதூறு இது தொடர்கிறது. இம்முறை வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு சர்ச்சை பேச்சு பற்றி உங்களுடைய கருத்து என்ன? முதல்ல பார்த்தோம்னா இது ஒரு ஆரோக்கியமான அரசியல் இல்லை. இந்த ரெண்டு விஷயங்களை நான் கொஞ்சம் பிரிச்சு பார்க்க விருப்பப்படுறேன். ஒண்ணு கலைஞரை பத்தியும் திமுகவை பத்தியும் அவங்க நேத்து பேசின பேச்சுல வந்த விஷயம். அப்புறம் தந்தை பெரியாரை பத்தி பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து எடுத்துக்கொண்டிருக்கும் ஒரு அப்ரோச். அதாவது நீங்க பாத்தீங்கன்னா இப்போ திரு ராகவனுடைய முகநூல்ல பார்த்தால கூட பல முறை முன்னாடி அவர் தந்தை பெரியார், இன்ஃபேக்ட் அவர் தந்தை பெரியார்னே சொல்லக்கூடாது அப்படிங்கறதும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு வாதம். நான் வணங்குற கடவுளை செருப்பால் அடித்தவரை என்னால அப்படிலாம் சொல்ல முடியாது. நீங்க வேணா சொல்லிக்கோங்க. இருங்க ராகவன் சார், ஒரு நிமிஷம் இருங்க, நான் முடிச்சிடுறேன். இருங்க ராகவன், நான் முடிச்சிடுறேன். நான் என்ன சொல்ல வரேங்கிறதே நீங்க கேட்கல. ஒரு நிமிஷம் இருங்க. அதாவது தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, இந்தியாலேயே பரவலா நம்ம கிட்ட ஒரே ஒரு பெரிய பிரச்சனை நம்ம மக்கள் எல்லார்கிட்டையும் இருக்கு, பெரும்பாலான மக்கள் கிட்ட. அதாவது ஒரு நபர் இருந்தால் அவர் சொல்வது எல்லாம் சரி இல்லது சொல்வது எல்லாம் தவறு. இப்படிதான் ஐதர் a person is totally good or totally bad. பெரும்பாலான மக்களுக்கு நிறையும் இருக்கிறது, குறையும் இருக்கிறது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு தந்தை பெரியார் ஜாதியை எதிர்த்து நடத்திய போராட்டத்தை எல்லாரும் வரவேற்க வேண்டும். அதுல மாற்று கருத்து இருக்க முடியாது. அந்த காலகட்டத்தில் இருந்த தாழ்த்தப்பட்ட மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு அவர் செய்ததுக்கு எந்தவித எல்லாரும் வரவேற்கத்தக்க வேண்டிய ஒரு விஷயம். அதே சமயம் திரு ராகவன் கூறியது போல் கடவுள் இல்லை, கடவுளை கும்பிடுபவர் ஒரு காட்டு மிராண்டி என்று சொன்ன கருத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். பெரும்பாலாக இன்னைக்கு தமிழகத்தில் அந்த கருத்தை யாரும் ஏற்றுக்கொள்வதில்லை, பெரும்பாலான மக்கள். சோ இந்த ஐதர் எவ்ரிதிங் எவ்ரிபடி, ஒரு நபர் கூறுவது எல்லாம் சரி இல்ல எல்லாம் தவறு, இந்த பார்வையை முதலில் நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். ஒரு மனிதர் இருந்தார், பிரபலமான ஒரு சமுதாய சீர்திருத்தத்துக்காக பாடுபட்டார், அதை எல்லாம் வரவேற்கிறோம். சில விஷயங்களை தமிழ்நாடு மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, அதில் எந்த தவறும் இல்லை. அதை நம்ம மனதை நம் பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும். திமுகவை பொறுத்த வரைக்கும் ஹிஸ்டாரிக்கலா அவங்க 1960களில் 50 காலத்தில் திராவிட கழகமும் அதற்கு பிறகு திமுகவும் தனி திராவிட நாடு, தனி தமிழ்நாடு என்ற கோரிக்கையை வைத்தது உண்மை. ஆனால் அந்த காலகட்டம் வேற, இந்த காலகட்டம் வேற. முழுமையாக இந்தியாவினுடைய இறையாண்மையும் ஒற்றுமையும் திமுக ஏற்றுக்கொண்டு பல டெக்கேட்ஸ் ஆகிவிட்டது. இந்த காலகட்டத்தில் இப்பொழுது தேச துரோகம், இப்போ அந்த நில சட்டம் தானே சொல்றாரு, நில சட்டத்தில் நான் எந்த விதமான ஒரு மாற்றம் எல்லா கட்சிகளும் கேட்கிறாங்க, நிறைய கட்சிகள் கேட்கிறாங்க. அப்ப ஏன் திமுக மட்டும் தேச துரோகம் சொல்லணும்? மற்ற கட்சிகள் இவர்களுடைய நீங்க ஏற்கனவே கேட்டீங்க,
எல்லாருமே வா இல்ல காங்கிரஸ் தேச துரோகி, கம்யூனிஸ்ட் தேச துரோகி, திமுக தேச துரோகி. அதிமுக உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. முக்கியமான ஒரு பாயிண்ட் ஹரி, நான் முடிச்சிடறேன். ஒரே ஒரு பாயிண்ட் நான் முடிச்சிடறேன். எல்லா விஷயங்களும் ஒரு கான்டெக்ட், ஒரு காலகட்டத்தில் எல்லா கட்சிகளும் ஏதேனும் ஒரு நிலைப்பாடை எடுக்கின்றன. ஓகே, ஹிஸ்டாரிக்கலா இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். நேதாஜி சுபாஷ் போஸ் போய் ஹிட்லரை சந்திச்சாரு. இது சரித்திரம். ஹிட்லரை சந்திச்சு ஹிட்லருடைய ஆதரவை கேட்கிறாரு பிரிட்டிஷை எதிர்க்கிறதுக்காக. அதனால நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஹிட்லருடைய ஒரு ஆதரவாளர் அப்படின்னு நமக்கு, ஹிட்லர் லட்சக்கணக்கான மக்களை கொன்றவர், அப்படி நம்ம கணக்கு போட முடியுமா? எல்லாமே ஒரு கான்டெக்ட், ஒரு காலகட்டத்தில் ஒரு நிலைப்பாடு எடுக்கப்பட்டது. இன்று திமுக இந்தியாவினுடைய இறையாண்மையை கேள்விக்குறியாக்கிறார்களா? அது செய்யாத வரைக்கும் இன்றைய காலகட்டத்தில் தேச துரோகி என்று கூறுவது தவறு. இஷ்யூ பேஸ்டாக ஒரு தலைவரையோ ஒரு இயக்கத்தையோ குறை சொல்லலாம், கருத்துக்கள் சொல்லலாம், விமர்சிக்கலாம், மாறுபடலாம். ஆனால் இப்படி பிராண்ட் செய்வது சரியாங்கிற கேள்வி தான் எழுந்திருக்கிறது. நான் திரு ஹிதாயத்துல்லா அவர்கள்ட்ட கேட்க விரும்புறேன். இந்த மாதிரியான சர்ச்சை பேச்சுக்கள், நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த மாதிரியான அதிர்ச்சி பேச்சுக்கள், இந்த மாதிரி ஒரு தலைவரையோ ஒரு இயக்கத்தையோ இழிவுபடுத்தக்கூடிய பேச்சுக்கள் வெறும் பாரதிய ஜனதாவோ திரு ஹெச் ராஜாவோ இல்லாட்டி பாரதிய ஜனதால சில மூத்த தலைவர்களோ மட்டும் செய்வதல்ல, எல்லா கட்சிகளும் உங்கள் கட்சி உட்பட சமீபத்தில் உட்பட செய்து வரக்கூடிய ஒரு விஷயம் இல்லையா திரு ஹிதாயத்துல்லா? அதாவது நீங்க இந்த ஒரு வார்த்தையை பேசிட்டு மற்ற கட்சிகளும் பேசினார்கள், பேசலன்னு யாரும் சொல்லல. இவ்வளவு மோசமாக ஆதித்யநாத் போன்றோ, சாட்சி மகாராஜ் போன்றோ, இன்றைக்கு சர்ச்சைக்குரிய ராஜா போன்றோ இந்த மாதிரி பேசிய பேச்சுக்களை நீங்க சமப்படுத்தி விட்டாதீங்க தயவு செய்து. நம்பர் 1. இப்ப தேச துரோகின்ற ஒரு வார்த்தையை கலைஞர் பிரதமரை வெட்டணும், பிரதமர் வேட்பாளரை வெட்டணும்னு பேசினாரே, அவர் எந்த கட்சி டிக்கெட்ல போட்டிட்டாரு? நான் மீண்டும் சொல்றேன், சமப்படுத்துவதற்கு இவ்வளவு மோசமான பேச்சுகளை, கிளர்ச்சியை உருவாக்குவதற்கு, மத துவேஷத்தை உருவாக்குவதற்கு, கட்சி துவேஷத்தை உருவாக்குவதற்கு நான் சொல்லிட்டு வரேன். அதனால இப்படிதான் அவர் தொடர்ந்து பேசிட்டு வர்றாரு. இப்ப பிரச்சனை என்னன்னு சொன்னா, தேச துரோகின்னு நாங்க ஒருபோதும் வாஜ்பாயை சொன்னதில்லை. அவர் தான் இந்த தேசம் விடுதலை அடைவதற்கு முன்பு வெள்ளையரிடம் எழுதி கொடுத்துட்டு வெளியே வந்தார். தகவல் ஒரே ஒரு விஷயம் உங்களால ப்ரூவ் பண்ண முடிஞ்சா சொல்லுங்க. நீங்க பேசும்போது நான் பேசல, நீங்க இல்லைன்னு சொல்லுங்க. நீங்க பேசும்போது இல்லைன்னு சொல்லுங்க. ஈர சவர்கார் நீங்க சொல்லக்கூடிய அந்த சவர்கார் அந்தமான் சிறையில இருந்து மன்னிப்பு கேட்டு எழுதிவிட்டு வந்தானா இல்லையா? இவர் வரலாறு மீண்டும் சொல்றேன், நீங்க பேசும்போது இல்லைன்னு பேசுங்க. அப்படிப்பட்டவரை கூட அந்தமானுடைய விமான நிலையத்திலிருந்து அவர் செலவுட வச்சிருக்கோம். நாங்க அகற்றுல வந்து அவர் நாங்க துரோகின்னு மக்கள் சொல்லக்கூடியவர் கூட நாங்க துரோகி நாங்க சொல்லல. நீங்க துரோகின்னு யார சொல்றீங்க? உங்களால பதில் சொல்ல முடியல. அதாவது இலங்கையிலிருந்து வந்த ஐபிகே வந்து தப்பா சொன்னாருங்கிறது சொன்னீங்களே, அதுக்கு பின்னால நீங்க கூட்டணி வச்சீங்க. அதே மாதிரி கோவை குண்டுவெடிப்பு கலவரம் சொன்னீங்களே, அதுக்கு பின்னால நீங்க அவரோட கூட்டணி வச்சீங்க. அப்ப கூட்டணி வச்சு ஓட்டு வாங்கும் போது அவருடைய ஆதரவு வேணும் போது, ஜெயிக்கும் போதெல்லாம் அவர் வேணும். அப்ப அவர் வந்து தேசத்துக்காக பாடுபட்டவர், அப்புறம் தேச துரோகியா? இன்னொன்னு என்னமோ நில விஷயம் சொன்னீங்களே, நான் கேட்கிறேன், பாரதிய கிசான் மஸ்தூர் யாரு? பாரதிய மஸ்தூர் சங்கம் எது? இது எல்லாமே பாரதிய ஜனதாவுடைய கூட்டு கட்சிகள் தானே, அதனுடைய பிரிவுகள் தானே. லோக்தளம் யாரு? அதே மாதிரி உங்களோட இருக்கக்கூடிய பஞ்சாப்ல இருக்கக்கூடிய அகாலிதளம் யாரு? சிவசேனா யாரு? இவங்க எல்லாம் எதுக்குறாங்களே, இவர்களை நாக்குல பல்ல போட்டு தேசத்துறைன்னு சர்ச்சைக்குரிய பேச்சு பேச முடியுமா? ஏன் முடியாது? அவங்க நீண்ட நேரம் பேசுறாங்க. குற்றச்சாட்டு பதிவு செய்ய ஒரே ஒரு வாய்ப்பு, சர்ச்சைக்குரிய பேசி நாமளும் இந்தியாவில் மிகப்பெரிய ஆதித்யநாதவோ சாட்சி மகாராஜாவோ ஆயிடலாம், அல்லது கோட்சே மாதிரி நமக்கு என்னைக்குமே புகழ் கிடைக்கும் நினைச்சிட்டு பேசுறது ஒண்ணு. இன்னொன்னு, நேற்று வரையும் வந்து பர்தா விஷயத்தை சொன்னார் இல்லையா, பர்தா விஷயத்தை பேசினாலே அந்த முஸ்லீம் தலைவர்கள் யாராவது மடிசார பத்தியோ பூணூலை பத்தி இன்னைக்கு வரையும் பேசணுமா? நாங்க அதுல சரியா இருக்கல. எதுக்கு சொல்ல, இப்படி சர்ச்சைக்குரிய பேச்சுகளை தொடர்ந்து பேசி 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 தன்னை பிரபலியப்படுத்தி இன்னைக்கு தந்திர அவருடைய பேரை சொல்லி ஒரு
ஒரு ஒரு ஒரு எபிசோடு பேசுற அளவுக்கு தன்னை உருவாக்குற ஒரே காரணம் தானே ஒழிய வேற எந்த காரணமும் கிடையாது. இந்த மாதிரி சர்ச்சை பேச்சுக்கள் ஒரு கட்சிக்கு உட்பட்டதா இல்ல, பல கட்சிகள் சார்ந்து இருக்கிறது சில குற்றச்சாட்டுகள் வைத்திருக்கிறார். மேலும் பல கேள்வி இந்த மாதிரி சர்ச்சை பேச்சுக்கள், இந்த மாதிரி எல்லாரையும் அதிர்ச்சி அடையக்கூடிய பேச்சுக்கள் தொடர்ந்து உங்கள் கட்சி பிரமுகர்களாலும் பேசப்படுவது தேசிய செயலாளர் பேசப்படுறாங்க. சாதாரண ஆள் பேசுறாங்க. வருண் காந்தி பேசுறாங்க, சொல்லல. ஏன்னா அவர் ஒண்ணு தேசிய செயலாளர். மரியாதைக்குரிய சகோதரர் ஹிதயத்துல்லா ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். எங்களுடைய தேசிய செயலாளர் ராஜா பேச்சுக்கள் இன்னைக்கு பேசிட்டு நாளைக்கு அகில இந்திய செயலாளர் வந்தவர் அல்ல. இந்த கட்சியில எங்களுடைய கட்சியில பல்லாண்டுகள் 40 வருஷத்துக்கு உழைச்சி வந்திருக்கிறார். இன்னைக்கு வந்துட்டார் பதவி பிடிச்சு பேசாதீங்க. அவர் உழைப்பால் வந்தவர். உங்க கட்சியில சில பேர் கொடுத்துறீங்க பாருங்க, அது மாதிரி கிடையாது. அப்படி ஒரு முக்கிய புரிஞ்சுக்கோங்க, நன்கு படித்தவர் சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் ஒரு லாயர் அப்படிங்கும்போது ஒரு பல கட்சிகள் இருப்பாங்க, எல்லா கட்சிகளும் இருப்பாங்க. ஒரு இரண்டாம் தர மூன்றாம் தர பேச்சாளர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. எடுத்து பேசுறீங்க. ஒரு மூத்த தலைவர் சொன்னாரு பர்தா பத்தி, யூனிஃபார்ம் பத்தி பேசினேன். இன்னைக்கு உங்களால மறுக்க முடியுமா? பல பள்ளிகளில் கிறிஸ்துவ நிறுவனங்கள் நடத்துகின்ற பள்ளிகளில் இந்து மாணவர்கள் நெத்தியில பொட்டு வச்சு கூட பூ வச்சு கூட இருக்கு. என்னைக்காவது நடத்திருக்கீங்களா? டிபேட் நடத்திருக்கீங்களா? இவர் அப்செக்ட் பண்ணிருக்காரு. அதை பற்றி சொன்னால் இது இஸ்லாமிய தாலியகற்றும் போராட்டம் அதை எதிர்க்கிறீங்க. ஐயோ தாலியகற்றும் போராட்டம், எங்களுடைய உணர்வுகள் புண்படுத்தப்படுதுன்னு போராட்டம் நடத்துது பாஜக. பர்தா அணிய கூடாது பாருங்க, பர்தா அணிய கூடாது சொல்லி நான் சொல்றேன். என்ன நடந்தது அந்த ஸ்கூல்ல? அந்த யூனிஃபார்ம் பத்தி பேச்சு வந்தது. அதை பத்தி தான் பேசுகிறேன். இங்க பாருங்க, அதை பத்தி தான் பேசுகிறேன். எல்லாருக்குமே உண்டுங்க யூனிஃபார்ம். எல்லா மதத்தையும் சார்ந்தவரும் ஒரே யூனிஃபார்ம் இருக்கிறது. அதைத்தான் சொன்னாரே தவிர பர்தா பெண்கள் அணியை பத்தி பேசல. அந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கிற யூனிஃபார்ம் பத்தி தான் பேசல. அவர் கொடுக்கக்கூடிய விளக்கங்கள் தடுக்குது. பெண்கள் பர்தா அணிய ஒரு காலமும் எங்களுடைய அகில இந்திய அவர் எங்களுடைய யூஸ் பண்றாங்க. நீங்க தவறா பேசுறீங்க, அந்த மாதிரி சொல்லல. இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்முடைய சுமந்த் சொல்றாரு அந்த கான்டெக்ட்ல எதுவா இருந்தாலும் நீங்க சொல்ற மாதிரிலாம் இவர் திரு ஈவி ராமசாமி அவர்கள் ஜாதிக்காக போராடினார், ஜாதி அகற்றது அதெல்லாம் சும்மா தலித்துக்காக எதிராகவே வேலை பண்ணாரு. எங்களுக்கு நிறைய தகவல்கள் இருக்கு. அந்த மாதிரி சொல்ல வேண்டாம். எங்களுக்கு பாடம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. அந்த காலத்துல ராஜாதியை பத்தி எப்படி தந்தை பெரியாரை பத்தி ஒரு தந்தைன்னு சொல்வதற்கு எங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்னா நீங்களா தந்தை கூப்பிடணும் கப் கூடணும் எங்க அவசியம் கிடையாது. ஆனால் ஒன்று சொல்றேன், போராடி ஒரு தலைவர் மதிக்கப்பட வேண்டிய என்ன வார்த்தை பண்ணி சோசியல் அவர் மதிக்கப்பட வேண்டிய ஒரு தலைவராக திராவிட கழகத்துடைய தலைவராக இருக்கட்டும். நீங்க சொல்ற மாதிரி சமுதாய மாற்றத்திற்காக நீதி கட்சி எந்த விதத்தில் எங்களுக்கு உங்களுடைய கொள்கைகளை நான் வணங்குகின்ற ஏன் பெரியார் கூப்பிடணும் உங்களுக்கு கூப்பிடாம இருக்க உரிமை இருக்கு. ஆனா மதிக்கப்பட வேண்டிய தேச துரோகின்னு சொல்லப்பட வேண்டிய திரு இலகணேசன் 2004 நினைக்கிறேன். நாங்க திராவிட இயக்கங்கள் எந்த அளவுக்கு ஈவேரா பெரியார் அவர்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குதோ மரியாதை கொடுக்குதோ அந்த அளவுக்கு நாங்க மரியாதை கொடுக்கிறோம் அவர் சொல்றாங்க. நீங்க இப்படி வேற ஒரு மனிதனை பத்தி நாங்க எங்களுக்கு இல்ல. இங்க சொல்ற திராவிட இயக்கம் இந்தியா சுதந்திரம் அடையக்கூடாது, எங்களுக்கு நீங்களே ஆளுங்க சொன்னது வரலாறு. அது மாறி விமர்சனத்தை வைக்கலாம்.
ஆழ்வார்கள் நாயன்மார்கள் அவதரித்த பூமி, பூமி தமிழகம். இங்க இது நிச்சயமாக ஆரோக்கியமான அரசியல் குறித்த ஆழமான சந்தேகங்களை, கேள்விகளை எழுப்பத்தான் செய்கின்றன. இது பற்றி இந்த நிகழ்ச்சியில் விவாதித்து வருகின்றோம். நான் திரு பரந்தாமன் அவர்கள்ட்ட கேட்க விரும்புறேன். Is your party exception to this? இந்த மாதிரியான ஒரு ட்ராக் ரெக்கார்ட் இல்லாத இயக்கமாக, கட்சியாக நீங்க உங்க கட்சியை அடையாளப்படுத்திக்க முடியுமா? நிச்சயமாக திரு கருணாநிதி அவர்களை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய 5 முறை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய முதல்வர், அவருக்கு இப்படி ஒரு பிராண்ட் கொடுப்பது அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ளக்கூடியது நிச்சயமாக அல்ல. ஆனால் இந்த மாதிரி சர்ச்சை பேச்சுக்கள், இது உங்க கட்சி பிரமுகர்கள், உங்க கட்சியுடைய தலைவர்கள் முந்தைய காலகட்டங்கள்ல, சமீபத்திய காலகட்டங்கள்ல செய்ததே இல்லையா? அதாவது பேச்சுக்களில் விமர்சனம் வரக்கூடிய அளவுக்கு, விமர்சிக்கக்கூடிய அளவுக்கு உரிமை இருக்கிறது. ஆனால் வரம்பு மீறி, எல்லை மீறி ஒரு தேச துரோகி என்று சொல்லக்கூடிய அளவுக்கோ, ஒரு தனி மனிதனை தாக்குதல் முற்பட்டு பேசுவது என்பது எங்களுடைய தலைவருக்கு கிடையாது. என்ன மாதிரியான விமர்சனம்? அண்டங்காக்கை அப்படின்னு காமராஜர் விமர்சிக்கப்பட்டது ஆரோக்கியமான நாகரிகமான விமர்சனம். உருவகப்பட்டர் அப்படின்னு ராஜாஜி விமர்சிக்கப்பட்டது. உவமை, உருவகம் இவைகளெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு நிலைப்பாடு. அண்டங்காக்கை சொன்னா ஆரோக்கியமான அரசியல், நல்ல விமர்சனம். நான் என்ன சொல்றேன்னா, இது போன்ற அதற்காக கர்ம வீரர் காமராஜரையோ அல்லது ராஜாஜியோ இவங்க எல்லாம் தேச துரோகி என்றோ இந்த மாதிரி யாரும் பேசவில்லை. புல்லுகப்பட்டர் அப்படின்ற விமர்சனமோ, எல்லாராலையும் மதிக்கப்படக்கூடிய காமராஜர் அண்டங்காக்கை சொல்லக்கூடிய விமர்சனமோ முன்பு திராவிட முன்னேற்ற கழகம் செஞ்சிருக்கிறது. ஜெயலலிதா பற்றிய விமர்சனங்கள் தனிப்பட்ட வகையில செல்வி ஜெயலலிதாவை திருமதி ஜெயலலிதா அப்படின்னு அழைத்தவர் யார்? இது நியாயமான ஜெயலலிதாவை திருமதி ஜெயலலிதா என்று அழைத்தது ஒன்றும் தேச குற்றம் இல்ல. தேச குற்றம் இல்ல. நாகரிகமா அநாகரிகமான்ற போது அரசியல் ரீதியில சில நேரங்களில் கருத்துக்கள் சொல்வதற்கு, சில விஷயங்களை பேசுவதற்கு உரிமை இருக்கிறது. சொல்ற கேட்டுங்க, நடைமுறைங்கிறது நான் சொல்ற நடைமுறைங்கிறது தேச துரோகி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இது சரியா? நீங்க ஒரு விமர்சனங்கள் தனிநபர் தாக்குதல் என்பது எல்லாவற்றிலும் தவறு. நான் திரு ராகவன் அவருக்கு நான் ரிப்ளை கொடுங்க. கடந்த ரவுண்ட்ல அவர் பேசும்போது சில முக்கியமான ஒரு சர்ச்சைக்குரிய கருத்துக்களை அவர் சொன்னார். ஏன்னா போற போக்குல அவர் சொல்லிட்டார், இந்த பூமி தமிழ்நாடு ஆழ்வார்களும் நாயன்மார்களும் இருந்த பூமி. இது நான் இல்லன்னு சொல்லலையே, நான் இல்லன்னு சொல்லலீங்களே. ஆழ்வார்களும் நாயன்மார்களும் இல்லைன்னு சொல்லவில்லை. ஆனால் இவர் சொல்லுகிற தோணி, ஆழ்வார்கள் நாயன்மார்கள் இருக்கக்கூடிய பூமியில் எங்களுக்கு மட்டும்தான் வேலை, மற்றவருக்கு வேலை என்ற தோணியில் பேசுகிறார் இவர். முடிச்சிடலாம் மிஸ்டர் ராகவன். தந்தை பெரியார் அவர்களை நான் தந்தை என்று கூப்பிடுவதற்கு எனக்கு விருப்பம் இல்லை. என் கடவுளை செருப்பால் அடித்தவரை நான் தந்தையாக கூப்பிடவில்லை என்று சொல்றார். அது அவர் கருத்து. நீங்க தந்தையின் கூப்பிடுங்க, கூப்பிட கண்டிப்பாங்க. உங்களுடைய கருத்துக்கு, உங்க விழித்தலுக்கு நாங்கள் இயங்கிக் கொள்ளவில்லை. ஆனால் நான் கேட்கிறேன், நீங்கள் வணங்குகிற சாமி எதை நீங்கள் குற்றம் சுட்டுகிறோ அந்த கடவுள் வர்ணாசிரம தர்மத்தை பத்தியோ, இவன் மேல் ஜாதி இவன் கீழ் ஜாதி என் முன்னணியில் சமம் சொல்றாரா, இல்ல பாகுபாடுபடுத்தி சொல்றாரா? கடவுள் சொல்லவில்லை. சொல்றீங்களா? கடவுள் சொல்லலையா? அந்த கடவுளின் பெயரால் தான் திராவிடர் அல்லாதவர்கள், அந்த கடவுளின் பெயரால் தான் திராவிடர்கள் அல்லாதவர்கள் இவர்கள் கடவுள் பெயரை வைத்துக் கொண்டு தலையில் பிறந்தவன் இப்படி, தோல்ல பிறந்தவன் இப்படி, இடுப்புல யார் சொன்னா? உங்க மனு தர்மம் சொல்லுச்சு. சொல்லுங்க, மனு தர்மத்தை கோட் பண்ணுங்க. மனு தர்மத்தை உங்களுடைய எல்லா காரியங்களையும் செயல்படுத்து. மனு தர்மம் சொல்லல, கோயிலுக்குள்ள எல்லாம் அனுமதிக்கிறீங்களா? நீங்க அர்ச்சனை செய்ய விடுறீங்களா? அர்ச்சனை நானும் செய்ய முடியாது, நீங்களும் செய்ய முடியாது. ஒவ்வொரு கிராம தேவ யார் பண்ண முடியும்? ஆழ்வார்கள் மசூதியில எல்லாரும் போய் அண்ணன் போய் சொல்லி முடிக்கிறேன். இது கலைஞர்
எழுதி வருகின்றது. ராமானுஜம் படிங்க. சமத்துவத்தை மேம்படுத்துவது, அதை வைத்துக் கொண்டு நீங்கள் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள். என்ன சொல்றேன், இந்த பூமியில் பற்றி பேசுகிறது. கடவுளுக்கு முன்பு சாதாரண மனிதன் கூட கடவுளை நேரடியாக தொட்டு கும்பிட முடியும் என்பதை சொல்லுகிற மண் இது. திராவிட முன்னேற்ற கடவுளை பற்றிய கொள்கை ஒன்று இருக்கலாம். ஆனால் சாதாரண சாமானிய இவர்கள் மட்டுமே இந்த கடவுளை தொட முடியும். இவங்க மட்டும்தான் தொட முடியும். எங்க எழுதிருக்கிறது காட்ட சொல்ல. இவர் மனு தர்மத்தை பத்தி எங்கிட்ட பேசினாங்க. மனு தர்மத்தை பத்தியோ இவங்க மட்டும்தான் தொட முடியும். எங்க எழுதிருக்கிறது ராகவன் திரு பரந்தாமன் மனு தர்மத்தை பத்தியோ திராவிட அரசியல் பற்றியோ தனியொரு ஆரோக்கியமற்ற விமானம் வைத்துதான் அரசியல் தொட்டால் தான் இவர்கள் அரசியலில் இருக்கிறார்கள் என்பதை உலகத்தில் அரசியல் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது நாட்டு மக்களுக்கு காட்டக்கூடிய கலைஞரை என்னுடைய கேள்வி அப்படிங்கிறது கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்ந்து நாட்டில் அரசியல் செய்து வருகிறது. நாடாளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்படுது, மாநிலங்கள் ஆட்சி செய்து. காங்கிரஸ் கட்சி சுதந்திரத்துக்காக போராடிய இயக்கம், தொடர்ந்து பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய இயக்கம், ஒரு பெரிய கட்சியா இருக்கக்கூடிய கட்சி. ஆனா இந்த கட்சி தேச துரோகி அப்படின்னு ஒரு அபாண்டமாக சொல்வதை அவதூறுன்னு எடுத்துக்காம என்ன எடுத்துக்க? இது ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்து இல்லை, நாகரிகமான அரசியல் இல்லை. கமிங் பேக் ஒரு ஸ்டெப் பேக் போவோம். திமுக தலைவரும் பல முறை பல காலகட்டத்தில் சில அநாகரிகமான சில கமெண்ட்ஸ் வந்திருக்கு அப்படிங்கறது நீங்க சிலதை எடுத்து காட்டினீங்க. அது மட்டுமல்ல, இந்து மதத்தை பின்பற்றுவர் மனம் புண்படும் வகையில் பல முறை பேசியிருக்கார். சமீபத்தில் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு அந்த சேது சமுதிர திட்ட டைம்ல ராமர் எந்த இன்ஜினியரிங் காலேஜ்ல படிச்சாரு, டிகிரி வச்சிருக்காரா, இதெல்லாம் ஓரளவுக்கு ஒரு சமுதாயத்தினுடைய மனதை புண்படுத்தக்கூடிய பேச்சுதான். ஆனால் இவர்கள் திமுக தலைவர் அவ்வாறு பேசினார், அதனால் நாங்க இப்படி பேசுவோம் சொல்றது முற்றிலும் தவறான விஷயம். இரண்டாவது, இது ஒரு பொலிட்டிக்கல் ரெலவன்ஸுக்காக தமிழ்நாட்டில் பாஜக என்னதான் சொன்னாலும் இன்னும் ஒரு சிறிய கட்சியாகத்தான் இருக்கிறது. அந்த கட்சியை வளர்ப்பதற்கு செய்தியில ஏதாவது ஒரு வர்ணம் ப்ராமினென்டா இருக்கணும். ஒரு அவுட்ரேஜியஸ் ஸ்டேட்மெண்ட் எப்பவுமே கொஞ்சம் பப்ளிக் அட்டென்ஷன் வரும். அந்த பிரபலமாக்குவதற்கு ஒரு முயற்சியாக இருக்கலாம். மூன்றாவது, கட்சிக்குள்ளேயே ஒரு நிமிஷம் முடிச்சிடறேன். கட்சிக்குள்ளேயே ஹார்ட் ஹிந்துத்வா, சாஃப்ட் ஹிந்துத்வான்னு ரெண்டு குரூப்ஸ் இருக்கும். பல குரூப் இருக்கு, பட் ரெண்டு பிராட் ஐடியாலஜி வைஸ் ஹார்ட் ஹிந்துத்வா பின்பற்றுவது இன்னும் ஒரு அரசியல் களத்திலோ தேர்தல் களத்திலோ இன்னும் ரிட்டர்ன்ஸ் வரும் அப்படிங்கறது எதிர்பார்க்கலாம். கம்யூனிஸ்ட் பத்தி நீங்க கேட்ட கேள்வி, அதே சரித்திரம் தான். இண்டிபெண்டன்ஸ் டைம்ல கம்யூனிஸ்ட் என்ன நிலைப்பாடு எடுத்தாங்க? 1962 சீன போர் வரும்போது கம்யூனிஸ்ட் எந்த நிலைப்பாடு எடுத்தாங்க? இதெல்லாம் சரித்திரத்தில் வைத்திருக்கிறார், ஏற்கனவே எழுதப்பட்டிருக்கிறது, அது மாற்ற முடியாது. ஆனால் இன்று இன்று என்ன அடிப்படையில் 50 ஆண்டுகளுக்கு பிறகு அதே நிலைப்பாடு கம்யூனிஸ்டுக்கும் பொருந்தும் என்று கூறுகிறார்கள் என்று புரியவில்லை. 70 வருஷம் முன்னாடி ஏதோ ஒன்று நடந்துச்சு, 90 வருஷம் முன்னாடி நடந்துச்சு, அப்போ ஒரு நிலைப்பாடு அவங்க எடுத்தாங்க, அதனால இன்னைக்கும் அவங்க தேச துரோகின்னு சொல்றது என்ன அவசியமான நீங்க நிச்சயமா மறந்துருப்பீங்க. இந்த மாதிரி சர்ச்சை பேச்சுக்கள் ஒரு தேசிய செயலாளர் தேசிய பொறுப்புல இருக்கிறவர் பேசலாமாங்கிறீங்க, நியாயமான கேள்வியத்தான் நானும் பாக்குறேன். அதே வேளையில தமிழ்நாட்டுடைய காங்கிரஸ் மாநில தலைவர் மத்திய அமைச்சராக இருந்திருக்கக்கூடிய திரு EVK இளங்கோவன் பிரதமரை எப்படி விமர்சனம் செய்தார்? குரங்கு போற மாதிரி இருக்கு அப்படின்னு, ஒரு கொரில்லா போற மாதிரி இருக்குன்னு பாரத பிரதமரை விமர்சனம் செய்வது. சோனியா காந்தியை பத்தி கிரிராஜ் சிங் சொன்ன போது கொந்தளித்தீங்க. ஆனா தமிழ்நாட்டுடைய காங்கிரஸ் மாநில தலைவர் பாரத பிரதமரை விமர்சிக்கக்கூடிய முறையா அவருடைய கொள்கைகளை விமர்சிக்கலாம், ஃபாரின் ட்ரிப்ஸ் கேள்வி கேட்கலாம். ஆனா ஒரு கொரில்லாவோட கம்பேர் பண்றதுங்கிறது நாகரிகமான அரசியலா? சட்டக்கல்லூரி போராட்டத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் மாநில தலைவர் இந்த ஒரு கண்ணகி சிலை அகற்றுவது தொடர்பா ஜெயலலிதா பற்றி சொன்ன விமர்சனத்தை நிச்சயமா இந்த அரங்கத்தில் நான் பதிவு செய்ய விரும்பல.
எப்படி திரு ராஜா அவர்களுடைய பேச்சுல பல அம்சங்களை இந்த அரங்கத்துல சோனியா காந்தி பற்றி அவர் செய்த விமர்சனத்தை நிச்சயமா பொதுத்தளத்துல ஒரு மீடியால போட முடியாது. அது போன்ற விமர்சனங்கள் திரு இளங்கோவனும் வைத்திருக்கிறார். So nobody is exception to this rule. அது அரசியல் கட்சிகள், எதிர்கட்சிகள், தனிநபர் விமர்சனம், தனிநபரை கேலி செய்வது, கிண்டல் செய்வது என்பது ஒரு புறம். ஒரே தயவு செய்து இதை கொண்டு போய் இந்த சர்ச்சைக்குரிய பேச்சோட சமப்படுத்தி விடாதீங்க. ஒருத்தர் தேச துரோகம் என்று, தேச துரோகி கிரிராஜ் சிங் சோனியா காந்தியை பத்தி ஒரு நீக்ரோ அப்படிங்கிற ஒரு கமெண்ட் யூஸ் பண்ணாரு, அப்படிங்கிற ஒரு நைஜீரிய பெண் அப்படிங்கிற, சாரி தட் கமெண்ட் ஐ டேக் பேக், நைஜீரியன் பெண் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தினார். மீண்டும் சொல்றேன், இந்த சர்ச்சைக்குரிய பேச்சு பேசியவரை காப்பாற்றுவதற்கு இது போன்ற விஷயத்தை சொல்லாதீங்க. நீங்க ஏற்கனவே கண்டித்த மாதிரி இந்த மாதிரி, அதாவது தேச துரோகிகள் என்று பேசக்கூடிய அளவுக்கு மோசமாக பேசியது இதுவரை நீங்க சொன்ன எங்க தலைவரும் பேசல, யாரும் பேசல. இது தவறு. அதே நாட்டுடைய பிரதமர், உங்களுக்கும் பிரதமர், எனக்கும் பிரதமர், எல்லாருக்கும் பிரதமர், ஒரே வார்த்தையில நான் சொன்னேன், தனி நபர் கேலி கிண்டல் என்பது வேறு, தேசத்து விரோதம் என்று தேசத்துக்கு மீண்டும் மீண்டும் நீங்க சொன்ன வார்த்தையில எல்லாமே அடங்கி போச்சு. தனிநபர் விமர்சனம் வேறு, தேச துரோகி என்று சொல்வது வேறு. இப்ப தந்தை பெரியார் அவர் சொல்லாம போட்டோம். ஒரு காலகட்டத்தில் தந்தை பெரியார் அவர் சொல்லாதனால பெரியாருக்கு ஒண்ணு இழுக்க ஏற்பட போதில்லை. ஒரு காலகட்டத்தில் ராகவனுக்கு வேண்டியவர்கள் எல்லாம் கூட சீபா ஆதித்யநாத் அவர்களை தமிழர் என்று சொல்வதற்கு எதிர்த்தாங்க. அதுக்காண்டி சீபா ஆதித்யநாத் புகழ் மங்கி போச்சா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. உண்மை என்னன்னு சொன்னா, இன்னைக்கு இந்த நாட்டுல நல்லா போயிருந்த நாட்டுல 51ல இடஒதுக்கீடு எதிரான ஒரு சர்ச்சை வந்துச்சு. இந்த மாதிரி சர்ச்சை வந்து தரம் இல்லாத சர்ச்சை பேசினால் பல விஷயங்கள் மோசமான நிலைக்கு அவங்களுக்கே உருவாகுது. அதுக்கு வர அருமையா போய் ஒரே ஒரு விஷயம், அருமையா போயிருந்த ஐஐடியில இதே சர்ச்சைக்குரிய நாயகர் போய் வைத்த விளைவு இன்னைக்கு அங்கே இடஒதுக்கீடு நிலைமைக்கு வந்துருச்சு. எதுக்கு சொல்ல எல்லா கட்சிகளையும் சேர்ந்த தலைவர்கள் வெவ்வேறு காலகட்டத்தில் எல்லாரும் பேசியிருக்கிறார்கள். அவருக்கே எதிராக போய் சொல்ல வரேன், சர்ச்சைக்குரிய மோசமான பேச்சுகள் அவர்களுக்கு உங்கள் கட்சியிற்கு வெவ்வேறு காலகட்டத்தில் எல்லா கட்சிகளை சேர்ந்த தலைவர்களும் அநாகரிகமாக பேசியிருக்கிறார்கள். அதனால யாருமே இதற்கு விலக்கு கிடையாது. தேச துரோகி என்ற வார்த்தையும் நீ குரங்கு போல இருக்க அப்படி சொல்ற வார்த்தை ஒன்றா? தயவு செய்து தேச துரோகி என்று கூறுவது முற்றிலும் கண்டிக்கத்தக்க வேண்டியது. அது மாற்று கருத்து இல்லை. சர்ச்சைக்குரிய பேச்சு அவருக்கு எதிராக தான் தொடர்ந்து முடியும். அவர் நினைக்கிறாரு தனக்கு பிரபல்யம் வருது, தன்னை பத்தி அடிக்கடி பேசுறாங்க. ராஜாவுக்கு இந்த நேரத்தில் சொல்லி இந்த மாதிரி நீங்க தொடர்ந்து பேசுவது உங்களுக்கு தான் எதிராக. தலைவர் ராஜா பிரபலமானவர் தான், நீங்க பேசினால பிரபலம் வேண்டிய அவசியம் இல்லை. என்ன ஆதாயம் பாஜகவுக்கு? நியாயமான கேள்வி. இதுல என்ன ஆதாயம் கிடைத்துவிட முடியும் அப்படிங்கிற கேள்வி இருக்கிறது. நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. திரு கருணாநிதி அவர்களோ இல்லாட்டி கம்யூனிஸ்டுகளோ காங்கிரஸோ அவர்கள் மீது மாற்று கருத்து இருக்கலாம், பல தலைவர்கள் மீது, பெரியார் மீது மாற்று கருத்து இருக்கலாம், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் மீது மாற்று கருத்து இருக்கலாம், காந்தி மீது மாற்று கருத்து இருக்கலாம். அந்த விமர்சனங்களை பதிவு செய்யலாம். ஆனால் அவர்கள் இப்படி பிராண்ட் செய்வது அப்படிங்கிறது
என்பது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல. இந்த சர்ச்சை பேச்சுக்கள் as we already said எல்லா கட்சிகளாலும் முக்கிய பல கட்சிகளால் தொடர்ந்து செய்யப்பட்டு வந்திருக்கின்றன. இது ஆரோக்கியமான அரசியலுக்கு ஒரு நல்ல விஷயமே கிடையாது. இது தொடரக்கூடாத ஒரு விஷயம், ஆனால் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இது எல்லா கட்சிகளும் தவிர்க்க வேண்டும். ராஜாவுடைய கருத்து நிச்சயமாக சர்ச்சைக்குள்ளாகி இருக்கிறது. இது நிச்சயம் ஏற்கத்தக்கதல்ல. இந்த மாதிரி தலைவர்களை பிராண்ட் பண்ணுவது, தேச துரோகி அப்படின்னு சொல்வது அவதூறு என்றே நாம் கருத வேண்டும். இந்த மாதிரியான கருத்துக்களை அனைத்து கட்சி தலைவர்களும் அனைத்து கட்சி பிரமுகர்களும் தவிர்க்க வேண்டும் என்பதுதான் எல்லாருடைய கருத்தாகவும் இருக்க முடியும். நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற திரு ராகவன் அவர்களுக்கும், திரு பரந்தாமன் அவர்களுக்கும், திரு ஹிதாயத்துல்லா அவர்களுக்கும், டாக்டர் சுமன் ஸ்ரீராமன் அவர்களுக்கும் நன்றி. கட்டாய ஹெல்மெட் சட்டத்துடைய கடுமையான அமலாக்கம் நடைமுறைக்கு வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் இது சார்ந்த வெவ்வேறு கருத்துக்களும் எழுந்திருக்கிறது நிச்சயமாக நாம் பதிவு செய்தாக வேண்டும். இதே வேளையில் இன்று சென்னை உயர்நீதிமன்றத்துடைய நீதிபதி கேள்வி கேட்டிருக்கிறார். சமீபத்தில் வழக்கறிஞர்கள் கூட போராட்டம் நடத்தினாங்க. என்னுடைய கவனத்துக்கு வந்தது இந்த ஒரு கட்டாய ஹெல்மெட் சட்டத்தில் அவர்களுக்கு சில மாற்று கருத்து நேரம் வேண்டும் என்று கேட்டிருந்தார்கள். இதுல சில தளர்வுகள் வேண்டும் என்றெல்லாம் போராட்டம் நடந்திருந்தார்கள். இது ஒரு பக்கம் இருக்க, இது சார்ந்த ஒரு வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வர நீதிமன்றம் கேட்டிருக்கிறது. வக்கீல்கள் கூட ஹெல்மெட் அணியாமல் சென்றிருப்பதாக தகவல்கள் இருக்கிறது. அவர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள், அதை தாருங்கள் என்று தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் கேட்டிருக்கிறது. தமிழக அரசாங்கமும் திங்கட்கிழமை தருவதாக சொல்லியிருக்கிறது. இது பல கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. வழக்கறிஞர்கள் ஹெல்மெட் சட்டத்தை எதிர்த்து போராடி இருக்கிறார்கள், ஹெல்மெட் போடாமல் போயிருக்கிறார்கள் அப்படிங்கிற குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. ஒரு ஹெல்மெட் சட்டம் சார்ந்த சில கேள்விகளும் எழுந்திருக்கிறது. விரிவாக இன்றைய ஆயுதெழுத்து நீட்சியில் விவாதிக்க இருக்கின்றோம் நேயர்களே. இந்த விவாதத்தில் நம்முடைய இணைகிறார்கள் முன்னாள் காவல்துறை அதிகாரி திரு சித்தங்கன், அதே போல வழக்கறிஞர் திரு ராஜேந்திரகுமார். இருவரையும் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். நான் திரு வழக்கறிஞர் தான் முதல்ல ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். வழக்கறிஞர்கள் குறிப்பாக உங்கள் அமைப்பை சேர்ந்தவர்கள்லாம் இதற்கு எதிர்த்து போராடி வரீங்க. இந்த நாட்டில் ஹெல்மெட் அணிய வேண்டும் அப்படிங்கிறது ஏதோ ஜஸ்டிஸ் கிருபாகரனுடைய தீர்ப்பினால வந்திருக்கக்கூடிய விஷயம் அல்ல. இது ஏற்கனவே பாராளுமன்றத்துடைய சட்டம். அப்படி இருக்கும் பொழுது அதை நான் அதுல மாற்றணும், அதுல தளர்வு வேணும், இல்ல இதை நான் கடைபிடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்வது, அதுவும் வழக்கறிஞர்கள் சொல்வது, சாமானியர்களுக்கு கூட இந்த ஒரு பார்வை இருக்கலாம். நாட்டுடைய ஒரு சட்டத்தை நான் கடைபிடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்வது, அதுவும் வழக்கறிஞர்கள் சொல்வது எந்த அளவுக்கு ஏற்புடையது? இது சம்பந்தமான ஒரு வழக்கில் தான் ஹெல்மெட் அணியாத வழக்கறிஞர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது கோர்ட்டும் கேள்வி எழுப்பியிருக்கிறது. வழக்கறிஞர் உங்கள்கிட்ட தான் என்னுடைய முதல் கேள்வி. திரு ராஜேந்திரகுமார் சொல்லுங்க. வழக்கறிஞர்கள் இந்த நாட்டுடைய ஒரு சட்டம் இருக்கு. இது ஏதோ நீதிமன்றத்துடைய தீர்ப்பினால ஹெல்மெட் கட்டாயம் ஆகிடல. ஹெல்மெட் கட்டாயமா அணியணும் அப்படிங்கிறது இந்த நாட்டுடைய சட்டம், பார்லிமெண்டுடைய சட்டம். அப்படி இருக்கும்போது நான் அணிய மாட்டேன், இது உடனடியா கடுமையான அமலாக்கம் சரியில்லை அப்படின்னு ஒரு கோரிக்கை வைப்பதோ போராடுவதோ, அதுவும் சட்டம் தெரிஞ்ச வழக்கறிஞர்கள் போராடுவது ஏற்புடையதா என்ன? அதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். சட்டம் கட்டாயப்படுத்தி போட சொல்லல. செக்ஷன் 129 தமிழ்நாடு மோட்டார் வெஹிக்கிள்ஸ் ஆக்ட்ல ஹெல்மெட் பத்தி சொல்றாங்க. ஆனா அத ஸ்டேட் கவர்மெண்ட் செக்ஷன் 38 படி அமுல்படுத்தலாம், அமுல்படுத்தாமலும் இருக்கலாம். இதுதான் இப்போ உள்ள சட்டம். இல்ல அப்படி இல்ல அப்படின்னு ஒரு வழக்கில் அல்ல, பல வழக்கில் உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் தெளிவுபடுத்தியிருக்கிறது. இது சார்ந்த பல வழக்குகள் தொடரப்பட்டிருக்கின்றன. சமீபத்திய வழக்கில் மட்டுமல்ல, இதற்கு முந்தைய பல வழக்குகள்ல நீதிமன்றம் இது கட்டாயம், ஹெல்மெட் அணிவது கட்டாயம், அதுல யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது, தி ஆக்ட் ஆஃப் தி பார்லிமெண்ட் ஹஸ் டு பி ஃபாலோட் அப்படின்னு நீதிமன்றம், உயர் நீதிமன்றம், சென்னை உயர் நீதிமன்றம் மட்டுமல்ல உச்ச நீதிமன்றம் உட்பட பல முறை தெளிவுபடுத்தியிருக்கிறது. அது தளர்வு கொடுக்கலாம், அது கட்டாயம் இல்லை அப்படின்லாம் கிடையாது. நீதிமன்றம் தெளிவுபடுத்தியாச்சு. இல்ல அப்படி இருந்தா ஏன் தமிழ்நாடு அரசு ஜீவோ போட்டு கட்டாயப்படுத்தணும் அவசியம் இருக்கு? இல்ல அப்படி இருக்கும்போது ஏன் உயர் நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்திருக்கு? இப்ப சட்டம் இல்ல செக்ஷன் அதுதான் சொல்ல வரேன். சட்டத்துல 129 ஹைகோர்ட் ஒரு முறை இல்ல பல முறை தெளிவுபடுத்தியிருக்கிறது. இல்ல 129 என்ன சொல்றாங்கன்னா ஹெல்மெட் அணியணும் சொல்லி சொல்றாங்க. அந்த கட்டாயங்கிறத கவர்மெண்ட் தான் முடிவு பண்ணும். அதனாலதான் நம்ம உயர்நீதிமன்றத்தில் தீர்ப்பு என்ன சொல்றாங்கன்னா
நீங்க வந்து இதை பயன்படுத்த சொல்லி கவர்மெண்ட் ஜிஓ போட்டனாலதான் இதை நம்ம கேட்கிறோம். நம்மளோட போராட்டம் வந்து நீதிமன்றத்துக்கு உத்தரவு எதிர்த்து கிடையாது. நீதிமன்றம் ஏற்கனவே பிடிக்காட்டா அமல்படுத்தக்கூடிய விஷயம் அல்ல. பார்லிமெண்ட் கூடி ஏற்கனவே 1988 நிறைவேற்றிருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதை பலமுறை இன்டர்பிரட் செய்திருக்கிறது. மெட்ராஸ் ஹைகோர்ட்டே பலமுறை இன்டர்பிரட் செய்திருக்கிறது. இது ஒரு கட்டாயம், இதுல தளர்வு கூடாதுன்னு. இது அமலாக்கம் சரியா இல்லாத காரணத்தினால நீதிமன்றத்துடைய தீர்ப்புல கூட பாத்தீங்கன்னா இந்த செக்ஷன் 129 50% தான் அமலாகுது. ஏன் 50% தான் அமலாகணும்? இது வந்து கூடுதலான சில விதிகளை போட்டு சில கூடுதலான வந்து ஒரு கான்சிக்வன்சஸ் போட்டு நீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்கிறதே தவிர ஹெல்மெட் அணிவது கட்டாயம் அப்படிங்கிறது இட்ஸ் an act of the parliament. நாட்டுடைய சட்டம். தமிழ்நாட்டு அரசாங்கம் வந்து வேணும்னா கொடுக்கலாம், வேணாட்டி தளர்வு செஞ்சிருக்கலாம் அப்படிங்கிற அதிகாரம் எந்த மாநில அரசாங்கத்துக்கும் கிடையாது. இல்ல செக்ஷன் 38 தெளிவா சொல்றாங்க. என்ன செக்ஷன் 38 தெளிவாக ஸ்டேட் கவர்மெண்ட் கேன் எனாக்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அதை கட்டாயப்படுத்தலாம் இல்ல தளர்வுபடுத்தலாம் அப்படின்னு சொல்லி செக்ஷன் 38 சொல்றாங்க. இது பலமுறை ஒன்றுக்கு பலமுறை நீதிமன்றம் தெளிவுபடுத்திருக்கு. திரு சித்தரன் அவர்கள்ட்ட கேட்க விரும்புறேன். நீங்க காவல்துறை அதிகாரி மட்டுமல்ல, ஒரு வழக்கறிஞரும் கூட. ஆகிய காரணத்தினால கேட்கிறேன், இன்னைக்கு வந்து ஹெல்மெட் அணிவதில் பத்தின ஒரு சாய்ஸ் இருக்கான்னு ஸ்டேட் கவர்மெண்ட்ஸுக்கு இருக்கான்னு, அது தமிழ்நாடு அரசாங்கத்துக்கும் இல்ல எந்த அரசாங்கத்துக்கும் இருக்கான, வேணும்னா தளர்வு கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு வசதி இருக்கான்னு ஏதாவது ஒரு மாநிலத்துக்கு? இல்லை. அதாவது மோட்டார் வெஹிக்கிள்ஸ் ஆக்ட் 1988 கொண்ட ஆக்ட் வந்து ஒரு சென்ட்ரல் ஆக்ட், applicable to all over India. அது ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அதுல 129 ஹெல்மெட் வந்து கட்டாயம் கொண்டு வரணும்னு சொன்னாங்க. வயலேஷன் இஸ் பனிஷ்மெண்ட் செக்ஷன் 177 சொல்லிட்டாங்க. அதுல ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணாங்க, எப்படி எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் சொல்லி. எந்த ஆக்ட்லயும் சில நேரங்கள்ல ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணுவாங்க, அதுக்கு சப்போர்ட்டிவா எப்படி ஃபெசிலிட்டேட் பண்ணி எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், என்போர்ஸ் பண்ணலாம் சொல்லி. அதுல ஒரு டைரக்ஷன் எப்படின்னா, கன்ஸ்டன்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் எந்த நாளில் இருந்து இதை அமல்படுத்தலாம் என்பதை முடிவு சொல்லி ஒரு ஜியோ மூலம் நோட்டிஃபை பண்ணணும் இருக்கு. கட்டாயம் எல்லாரும் ஹெல்மெட் போடணும். இல்ல கண்டிப்பா இருக்கு. அதுக்கு மேல ஏதாவது அவங்க திருப்பி அதுல இருந்து எங்களை மாறுபடுகிறோம், இதுல ஒரு இன்னும் ஸ்டேட்ல வந்து ஸ்டேட் சப்ஜெக்டா இருக்கிறதுனால அமல்படுத்துறது எங்களுக்கு ஒரு புதுசான வேற ஒரு மாற்றம் வேண்டும் என்று சொன்னால் நம்ம அசம்பிளி தீர்மானம் நிறைவேற்றி மறுபடியும் அனுப்பி பிரசன்ட் அசன்ட் வாங்கணும். அதர்வைஸ் நோட்டிஃபை பண்றதுக்கு நமக்கு அதிகாரம் இருக்கு. அதன் பிரகாரம் ஜிஓஎஸ் நம்பர் 292 பிரகாரம் 2007 தமிழ்நாடு கவர்மெண்ட் கட்டாயப்படுத்துறோம் அப்படின்னு ஒரு ஜியோ இஷ்யூ பண்ணிட்டாங்க. அதுல அமெண்ட்மெண்ட் எல்லாம் கொண்டாந்து 2011 கொண்டாந்துட்டாங்க. ஆனால் பல்வேறு காரணங்களால அது ஒரு முறையானபடி ஒரு எஃபெக்டிவா இந்த கட்டாயப்படுத்துதல் வந்து நடைமுறைப்படுத்த என்போர்ஸ் பண்ணல அப்படின்னு சொல்லிதான் இப்ப வந்து உயர்நீதிமன்றம் கொடுத்த உத்தரவின் பேரில் இப்ப நாங்க என்போர்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதுதான் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய இன்டர்பிரேஷன். ஒரு முறை இல்ல, நான் ஏற்கனவே சொன்னது போல பல முறை சென்னை உயர்நீதிமன்றமே பல பெஞ்ச் இதை உறுதி செய்திருக்கிறது. இது கட்டாயமா அமல்படுத்தணும், இது மாதிரி என்னுடைய உரிமையினோ இல்லாட்டி அதுக்கு ஒரு தளவுக்கான வாய்ப்பு இருக்குன்னோ கிடையாதுன்னு நீதிமன்றம் சொல்லியிருக்கு. அப்படியே நீங்கள் கருதினால், சட்டப்படி கருதினால், நீங்க அணுக வேண்டியது உயர்நீதிமன்றத்துல. வழக்கறிஞர்கள், நீங்க நல்லா சட்டம் படித்தவர்கள், உங்களுக்கு தெரியும் அதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சாமானியனுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்போட அதிகமா இருக்கிறது. நீங்க அப்ரோச் பண்ண வேண்டியது நீதிமன்றத்தை. ஹெல்மெட் போடாம சாலையில நான் பேரணி போறேன் அப்படிங்கும் போது when something is an act, when something is a rule, அதை நான் கடைபிடிக்க மாட்டேன்னு நீங்கள் சொல்வது, சட்டம் தெரிஞ்ச வழக்கறிஞர்கள் செய்வது அப்படிங்கிறது ஒரு சரியான முன்னுதாரணமா திரு ராஜேந்திரகுமார்? இல்ல, ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்புறேன். நாங்க வந்து ஹெல்மெட் அணிய மாட்டோம்னு சொல்லல. இதுக்கு எப்படி தீர்வு கொண்டு வரலாம்னா, சட்டசபையில ஒரு தீர்மானம் போட்டு இதுக்கு வந்து ஒரு முறையான இது கொடுக்கணும்னு சொல்லி தான் ஃபர்ஸ்ட் எங்களோட கோரிக்கை. முதல் கோரிக்கை வந்து சட்டசபை மூலமா தான் எங்களுக்கு, நாங்க ஹைகோர்ட்டை வந்து அப்ஜெக்ட் பண்ணல, ஹைகோர்ட் உத்தரவை எதிர்க்கல. நாங்க வந்து சட்டசபையில ஒரு தீர்மானம் போடணும், இது சம்பந்தமாக விவாதம் பண்ணி ஒரு தீர்மானம் போடணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் எங்களுக்கு வருது. ரெண்டாவது, அது வரைக்கும் கொஞ்சம் இன்னைக்கு வந்து ஹெல்மெட் வந்து உயிரை காக்குது அப்படின்னு நிரூபிக்கப்பட்ட விஷயம். அப்படி இருக்கும்போது சட்டமன்றம் கூடி ஹெல்மெட் கட்டாயம் இல்ல அப்படின்னு ஒரு விதியை போடணும். பார்லிமெண்ட் போட்டிருக்கக்கூடிய விதிக்கு மாறா தளர்வுகள் கொண்டு வரணுங்கிறது ஒரு நியாயமான கோரிக்கையா திரு ராஜேந்திரகுமார்? கண்டிப்பா. என்னன்னா, ஹெல்மெட் போட்டு உயிர் காப்பாற்றதை விட ஹெல்மெட் போட்டு இறப்பு தான் நிறைய ஏற்படுது. நாங்க நிறைய விபத்து வழக்குகள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். சார், இந்த 10 ஆண்டுகள்ல மட்டும் 43,000 மரணங்கள் ஹெல்மெட் அணியாம இந்த மாநிலத்தில் நடந்திருக்கு, இந்த நாட்டில் நடந்திருக்கு சார்.
43,000 மரணங்கள். இன்ஜுரிஸ் அப்படின்னு பார்த்தா 60,000 சார். ஹெல்மெட் போட்டு என்ன மரணம் சார் நடந்திருக்கு? உலகளாவிய அளவுல இன்னைக்கு வந்து WHO உள்ளிட்ட சர்வதேச அமைப்புகளால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய விஷயம். ஹெல்மெட் அப்படிங்கிறது 3 மடங்கு உயிர் போவதையும் அதே போல இன்ஜுரிஸ்ல இருந்தும் பாதுகாப்பு கொடுக்குது அப்படிங்கறத உலக சுகாதார மையங்கள், உலக சுகாதார அமைப்புகள் என்டாஸ் பண்ணிருக்கக்கூடிய விஷயத்துல நீங்க வேற ஒரு டேட்டா சொல்வதுங்கிறது எனக்கு புரியல. இல்ல, ஒரே விஷயம் என்னன்னா, ஹெல்மெட் போறனால உங்களுக்கு தலைக்காயம் மட்டும்தான் உங்களுக்கு ஏற்படாது, மற்ற விஷயங்கள் எல்லாமே நடக்கும். இத வந்து WHO 3 மடங்கு உயிர் போவதை தடுக்கும் ஹெல்மெட் WHO சொல்லுது சார். நான் சொல்லல, திரு சித்தன் சொல்ல, மெட்ராஸ் ஹைகோர்ட் சொல்ல, உலக சுகாதார அமைப்பு சொல்கிறது. மற்ற இடத்துல காயம் ஏற்பட்டனா உயிரிழப்பு ஏற்படுவதற்கு சான்ஸ் ரொம்ப கம்மி. தலையில காயம் ஏற்பட்டன்னு சொன்னா இமினன்ட் டெத் வர்றதுக்கு சான்ஸ் அதிகம். ஏன்னா மூளை வந்து செயலிழப்பு ஆயிடுச்சுன்னா பல்வேறு உறுப்புகள் இறப்பே ஏற்படலாம், கூட பல்வேறு அவயவங்கள் வந்து செயலிழந்து விடும். அதனால ஹெல்மெட் தலைக்கு போடணும் அப்படிங்கிறது முக்கியம். பொதுமக்கள் மட்டும் இல்ல, வக்கீல் தலையும் நானும் வழக்கறிஞர், வக்கீல் தலையும் வந்து ஒரு மெட்டல்ல செய்யப்படவில்லை. நமக்கும் உயிர் முக்கியமா இல்ல. அதனால ஏற்கனவே பிரதர் சொன்ன மாதிரி வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ரொம்ப கிளியரா சொல்லிருக்காங்க, ஒரு 10 ஆக்சிடென்ட் நடந்ததுன்னா குறைந்தபட்சம் 6-7 நபர்கள் ஹெல்மெட் போட்டதால தப்பிக்கிறாங்க. மேபி 3 பேர் வந்து இறந்திருப்பாங்க. அந்த 7 பேர் உயிரிழப்பு இழக்காமல் தடுக்க வேண்டிய நம்ம கடமை இல்லையா? திரு ராஜேந்திர குமார், உங்களோட கோரிக்கை நியாயமே வச்சுப்போமே, உங்களோட தலைவர் கோரிக்கைக்கு நியாயம் இருக்கு அப்படின்னா, ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு சட்டத்தை மீறி நான் ஹெல்மெட் போட மாட்டேன் அப்படின்னு ஒரு பேரணி போவது அப்படிங்கிறது, வழக்கறிஞர்கள் அதை செய்வது அப்படிங்கிறது ஒரு நல்ல உதாரணமா. நீங்க ஒரு சட்டத்துல மாற்றுக்கிறதுக்கு நான் கோர்ட்டுக்கு போகலாம், இல்ல நீங்க சட்டமன்றத்தை கூட கோரலாம், தமிழக அரசாங்கத்தை கோரிக்கை வைக்கலாம். எந்த கோரிக்கையும் யாருக்கும் வைப்பதற்கு உரிமை இருக்கிறது. நீங்க தமிழ்நாடு அரசாங்கத்தை கோரலாம். ஆனா நான் வந்து ஒரு விதியை மீறி அதை கோருவேன் அப்படிங்கும் போது அது புரியல எனக்கு. அதாவது நீங்க வரலாற்றை பொருத்தி பாத்தீங்கன்னா மிகப்பெரிய போராட்டங்கள்லாம் வந்து வழக்கறிஞர்கள் முன்னிட்டு நடத்திட்டு இருக்காங்க. இதுவும் வந்து நாங்க எங்களுக்காக போராடல, நாங்கள் மக்களுக்காக போராடுறோம். ஏன்னா வக்கீல் தொழிலுங்கிறது என்னன்னா எங்களுக்காக எதுவுமே செய்யறது இல்ல, எல்லாமே எங்கள் கட்சிக்காரர்களுக்காக செய்யறோம். அதே போலதான் இது மக்களுக்காக தான் நாங்க போராடுறோம். இது எங்களுக்கு வந்து மக்கள், அதாவது எங்க கட்சிக்காரங்க, நாங்க பாக்குறவங்க எல்லாம் கேக்குறப்ப ஹெல்மெட் வந்து எங்களுக்கு வந்து அன்ஈஸியா இருக்கு, பல விஷயத்துல எங்க தொந்தரவா இருக்கு அப்படின்னு சொல்றதுனாலதான் நாங்க இது வந்து கிளைண்ட்டுக்கு ஒரு அட்வொகேசி பண்ற மாதிரி தான் பொதுமக்களுக்காக நாங்க போராடுறோம். இது எங்களுக்கு தனிப்பட்ட போராட்டமா எங்களுக்கு சம்பந்தப்பட்ட இல்ல. வசதி முக்கியமா உயிர் முக்கியமா சார்? இன்னைக்கு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பல மாநிலங்கள், டெல்லி கடைபிடிக்குது, உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நாடுகளும், இன்னும் சொல்ல போனா தமிழ்நாட்டை ஒத்த வெப்பம் இருக்கக்கூடிய பல நாடுகள் கடைபிடிக்குது. ஆனா இங்க மட்டும் எப்படி அன்ஈஸியா இருக்கும்? உயிர் முக்கியம் சார். இல்ல, இதே சட்டம் தான் சீக்கியர்களுக்கு தளர்வு கொடுக்குது, ஹெல்மெட் போட வேண்டிய அவசியம் இல்லைன்னு. அது ஆக்ட் ஆஃப் தி பார்லிமெண்ட் நமக்கு கொடுக்க கூடாது. அத சேலஞ்ச் பண்ணுங்க, சீக்கியர்களும் ஹெல்மெட் போடணும். இது ஆக்ட் ஆஃப் தி பார்லிமெண்ட் இருக்கு. அது இயல்பான புரிதல் என்னன்னா உங்களுக்கு வந்து இல்ல மற்றவர்கள் இல்ல எங்களை வந்து அவங்க ஹெல்மெட் போட சொல்றது எங்களோட வேலை கிடையாது. நாங்க என்ன சொல்றோம்னா, அதாவது பாசிபிலிட்டிஸ் ஆர் தேர், தளர்வு செய்வதற்கு ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. அதுதான் நான் சொல்ல வரேன். நான் வந்து அவங்க ஏன் போடல அப்படிங்கறதுக்கு எனக்கு போற அவசியம் இல்லை. தளர்வு இருக்கு, உங்க கோரிக்கை நியாயமாங்கிறத நீங்க நிச்சயமா பரிசீலிக்கணும். ஏன்னா மக்கள் நலன் கருதி அப்படிங்கும்போது, மக்கள் நலன் கருதி அப்படின்னா தலைக்கவசம் உயிர்கவசம் நிரூபிக்கப்பட்ட ஒரு விஷயம். அதுக்கு புதுசா ஒரு ப்ரூஃபோ ஏதோ தேவையில்லை. உலகளாவிய ஒரே ஒரு விஷயம் நான் உங்கள்கிட்ட சொல்ல விரும்புறேன். நீங்க ஒரு சர்வே வேணா எடுங்க, ஹெல்மெட் போடுற நல்லதா வேண்டாமான சர்வே எடுங்க, அதுக்கப்புறம் என்ன பேசுங்க. சர்வேல பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஹெல்மெட் யாரும் வேணாம் சொல்றதுக்கு ஆள் இருக்காங்களா ஒழிய இன்னைக்கு ஹெல்மெட் போடணுங்கிற அவசியம் இல்ல. பல விதிகளை தளர்த்துறாங்க. சட்டமே இருக்கா, மக்களுக்காக சட்டம். மதுக்கடைகள் வாசல்ல போய் டாஸ்மாக் இருக்கணுமா வேண்டுமான்னு கேட்டு பாருங்க, என்ன சொல்லுவாங்கன்னு தெரியும். டாஸ்மாக் வேண்டுதான் சொல்லுவாங்க எல்லாரும். ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட்டுடைய நோக்கம் மக்களோட உயிரை காப்பாற்றுறது, அதற்கான விதிகளை அமல்படுத்துறது. இட்ஸ் a welfare state. அரசாங்கத்துக்கு அந்த பொறுப்பு இருக்கு.
பொதுமக்களுக்கான இல்ல நிச்சயமா இட்ஸ் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் ஹெல்மெட் அணிவது அப்படிங்கிறது. இது அமலாக்கம் ஏன் தளர்ந்து போச்சு? நீங்களே ஏத்துக்கிறீங்க இது ஒரு நாட்டுடைய சட்டம் அப்படின்னு. இது வந்து திருப்பியும் ஏன் வந்து நீதிபதி புது சட்டம் இல்லை? இன்னைக்கு நிறைய பேருக்கு என்ன ஒரு எண்ணம்னா இதை புதுசா மெட்ராஸ் ஹைகோர்ட் சொல்லிருக்குன்னு. இந்த நாட்டுடைய சட்டம் ஒவ்வொரு குடிமகனாலும் கடைபிடிக்க வேண்டிய சட்டம். அதை தாண்டி அமலாக்க வேண்டிய பொறுப்பு காவல்துறைக்கு இருக்கிறது. அமலாக்கம் ஃபெயிலா இருக்கிறது அப்படிங்கறதுனால தான் ஜுடிஷியரி இந்த சமயத்துல இன்டர்வென்ட் பண்ண வேண்டியது. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. இதுல வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 1988லயே வந்து ஆக்ட் கொண்டாச்சு. அதுல பல்வேறு சட்டப்பிரிவுகள்ல இது கம்பல்சரியா கொண்டு வந்தாச்சு. 2007 and 11லயே தமிழ்நாடு கவர்மெண்ட் நோட்டிஃபை பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொண்டு வந்தாச்சு. இதுல காவல்துறையில அமலாக்கத்தில் ஒரு தொய்வு இருக்கிறது என்று சொன்னா அதுக்கு பல்வேறு சூழ்நிலைகளை சொல்லலாம். அது காவல்துறை மட்டுமே குறை சொல்ல முடியாது. ஏன்னா இங்க இருக்கிற சூழ்நிலையில இப்ப நம்ம நண்பர் ராஜேந்திரகுமார் சொன்ன எப்படி சாத்தியமாகுது? கண்டிப்பா சட்டத்தை அமலாக்க வேண்டியது அதுல தயவுதாட்சியம் பார்க்க கூடாது, ஏழை பணக்காரன் பார்க்க கூடாது. கண்டிப்பாக சட்டத்தை வயலேட் பண்ணா லயபிள் அப்படிங்கிறது தான் சட்டத்தினுடைய மாட்சிமை. அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இருக்கவே முடியாது. ஆனா காவல்துறையில இருக்கிற ஒரு வேகன்சி பற்றாக்குறை அல்லது பல்வேறு வேலைப்பொழு இதெல்லாம் வந்து இது வந்து ஒரு பெட்டி கேஸ். எங்களை பொறுத்த மட்டும் இல்ல, இன்னைக்கு காவல்துறையை பொறுத்த மட்டும் கிரிமினல் கேஸ், ஒரு வாரண்ட் ட்ரையல் கேஸ் கிடையாது. இது ஒன்லி பெட்டி கேஸ். ஒரு நிமிஷம் முடிச்சுக்கிறேன். அபவுட் லைஃப் ஆஃப் பீப்பிள் கரெக்ட். பட் இந்த வயலேஷனுக்கு ஒன்லி பனிஷ்மெண்ட் என்னன்னா இம்ப்ரிசன்மென்ட் கிடையாது, நோ அரெஸ்ட், ஒன்லி இம்போசிஷன் ஆஃப் ஃபைன், அவ்வளவுதான் உண்டு. இதில் அரசாங்கத்தையும் குறை சொல்ல வேண்டும். கண்டிப்பாக இதை வந்து எஃபெக்டிவா இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு ஒரு த்ரஸ்ட் கொடுக்கல. ஆரம்பத்தில் அப்படி ஒரு தொய்வு ஏற்பட்டது. இன்னும் ஒரு கேள்வி எழுப்ப வேண்டியிருக்குது. இன்னைக்கு திரு ராஜேந்திரகுமார் உள்ளிட்டோட கோரிக்கையில சில நியாயங்கள் நிச்சயமா இருக்கவே செய்யுது. இன்னைக்கு திடீர்னு ஒரு குறுகிய காலவாசத்துல ஹெல்மெட் எங்க கிடைக்குதுன்னு நிறைய பேருக்கு தெரியல. ஐஎஸ்ஐ ஹெல்மெட்டா இல்லாட்டி இதுல நிறைய குழப்பங்கள் இருக்குது. இதை தாண்டி இன்னொரு நீங்க நிச்சயமா அறிவீங்க, இன்னைக்கு வந்து இது மோட்டார் வெஹிக்கிள் ரூல்ஸ் பொறுத்த வரைக்கும் 138F என்ன சொல்லுது? At the time of purchase of the two-wheeler, the manufacturer of the two-wheeler shall supply a protective headgear, that is helmet, confronting to specifications prescribed by Bureau of Indian Standards. அதாவது ஒரு வண்டி வாங்கும் போது அந்த உற்பத்தியாளர் அந்த நிறுவனம் பதிவு செய்யும் பொழுது ஆர்டிஓட்ட அந்த ஹெல்மெட்டை காமிச்சா தான் உங்களுக்கு பதிவு பண்ணணும். அதை நமது துறைகள், அரசு துறைகள் அமலாக்குகிறதா? இல்ல எவ்வளவு பேருக்கு தெரியும் தெரியல. ஒரு வண்டி வாங்கும் போது கண்டிப்பா ஹெல்மெட் இலவசமா கொடுக்கணும். அதுதான் இந்த நாட்டுடைய சட்டம். எப்படி நீங்கள் ஹெல்மெட் அணிவது சட்டமோ இந்த நாட்டுடைய சட்டமோ, நீங்கள் வண்டி வாங்கும் போது ஹெல்மெட் உங்களுக்கு இலவசமாக கொடுக்கணுங்கிறது சட்டம். இது பின்பற்றப்படுகிறதா? இது உறுதிப்படுத்த சட்ட புத்தகத்திலே இருந்தது தவிர இது ஆர்டிஓ ஆபீஸ்ல இது வரைக்கும் சோஃபார் ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணி கொடுக்கலாம், ரெஜிஸ்டர் பண்ண மாட்டேன், வெஹிக்கிள் ரெஜிஸ்டர் பண்ண மாட்டேன் அப்படின்னு இது வரைக்கும் சொல்லல. அவங்க இன்சிஸ்ட் பண்ணல. சட்டம் தெரியல சொல்ல முடியாது. நண்பர் ராஜேந்திரகுமார் சொன்னாரு பல்வேறு விதமான குறைகள் இருக்கு, பொதுமக்களுக்கு நான் நிறைய பேர்ட்ட கேட்டாங்க, அவங்களுக்கு பெரிய இடைஞ்சல் இருக்கு. நாங்க எங்களுக்காண்டி போராடல, நாங்க வீதியில் வந்து போராடுற காரணம், ஊர்வலம் போறது காரணம், ஹெல்மெட் எல்லாம் போறது காரணமே பொதுமக்களுக்காக வேண்டிதான் பல்வேறு சிரமங்கள் இருக்கிறது என்று நண்பர் ராஜேந்திரகுமார் சொன்னாங்க. என்னுடைய ஆணைத்தரமான ஒரு பாயிண்ட் என்னன்னா, அரசமைப்பு சட்டம் 14 ஆர்டிகிள் 14 பிரகாரம் சட்டம் அனைவருக்கும் சமம், சட்டத்தின் முன்னால் அனைவரும் சமம் தான், அதுல மாற்றுக்கருத்து கிடையாது. இந்தியாவை பொறுத்த மட்டில் அரசமைப்பு சட்டம் ஆர்டிகிள் 361 பிரகாரம் ரெண்டு பேருக்கு மட்டும் தான் இம்யூனிட்டி. ஒன்னு தி பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, இன்னொன்னு கவர்னர் ஆஃப் ஸ்டேட்ஸ். 2 பேருக்கும் மட்டும் அவர்கள் பதவியில் இருக்கும் காலத்தில் எந்தவித வழக்கும் பதிவு செய்ய முடியாது. அமைச்சர்களுக்கு கூட இந்த விவகாரத்தில் மன்னிப்பு கேட்கல. நான் ஒரு நிமிஷம் முடிச்சுக்கிறேன். அதே மாதிரி ஆர்டிகல் 105 அல்லது 194 பார்லிமெண்ட்ல உள்ள மெம்பர்ஸ்களுக்கு, ஈவன் சீஃப் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர், அமைச்சர்களுக்கு கூட சில பிரிவிலேஜஸ் ஃப்ளோர் ஆஃப் தி ஹவுஸ் இருக்குது, வெளியே எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த நீதியை மதிக்க வேண்டியவர்கள், நீதித்துறையின் அலுவலராக இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் சட்டத்தை கையில் எடுத்துக் கொண்டு அவங்க இந்த மாதிரி பண்ணி ஊழல் போன தப்பு, அவங்க மேல வீடியோ எல்லாமே இருக்குது. வழக்கறிஞர் ரொம்ப சுருக்கமான இறுதிவாதம், நேரம் ரொம்ப குறைவா. இதை விட அவங்க மேல அந்த கன்சர்ன் நீதிபதி மாண்புமிகு நீதிபதி கண்டெம்ட் இனிஷியேட் பண்ணா கூட நல்லதுதான். ராஜேந்திரகுமார் ரொம்ப சுருக்கமான இறுதிவாதம் நிகழ்ச்சி நிறைவு செய்யணும். எஸ், ரொம்ப சுருக்கமான இறுதிவாதம். யூ ஹேவ் சம்திங் டு ஆட்? ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, பர்சனல் லிபர்ட்டின்னு ஒண்ணு இருக்கு.
கான்ஸ்டிடியூஷன்ல பர்சனல் லிபர்ட்டி இருக்கு. ஆனா இது வந்து பர்சனல் சேஃப்டியை பொறுத்த ஹெல்மெட்ங்கிறது பர்சனல் சேஃப்டியை பொறுத்தது. ஆனா இது வந்து பர்சனல் லிபர்ட்டியை குறித்து இருக்கு. நீங்க வந்து இப்ப இன்சூரன்ஸ் இல்லாம வாகனம் ஓட்டுறாங்க, விபத்துகள் ஏற்படுது, இதனால அடுத்தவங்க பாதிக்கப்படுறாங்க. இதை பொறுத்த வரைக்கும் ஹெல்மெட்ங்கிறது அவங்களோட பர்சனல் லிபர்ட்டி, பர்சனல் அவங்களோட சம்பந்தப்பட்டது. அவங்க உங்களுக்கு குறை இருந்தா ரிவ்யூ பெட்டிஷன் போடுங்க, ரிவிஷன் பெட்டிஷன் போடுங்க, அப்பீல் ஒருவர் ஹெல்மெட் போடாம வண்டியில மோதி அவருடைய உயிர் போகாது. ஒரு இன்சூரன்ஸ் இல்ல, ஹெல்மெட் போடாம மோதி இறந்தா அது கொலை வழக்காயிடும் இன்னொருத்தர் மேல. So it is not only about your personal safety and liberty. உண்மையிலேயே இதுல 10 உள்ளவராக இருந்தா எல்லாரும் ஹெல்மெட் போட்டு ஊர்வலம் போய் இந்த நீதிபதி தீர்ப்பு கொடுத்ததுல எங்களுக்கு இவ்வளவு குறைகளா இருக்கு, நாங்க ரெவியூ பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி லாஃபுல் மீன்ஸ் நீங்க பண்ணிருக்கணும். எக்ஸாக்ட்லி. மத்தவங்களுக்கு உங்களுக்கு வித்தியாசம் இருக்கு. எக்ஸாக்ட்லி. சட்டத்தை நிலைநாட்டுபவர்கள் நீதிமன்றத்தின் அலுவலராக கருதப்படுபவர்கள். யார் சொல்ல முடியும்? ரொம்ப சுருக்கமா திரு ராஜேந்திர குமார், ஒரே ஒரு விஷயம், எங்கள் கோரிக்கை தான் அதுதான். நாங்க அரசாங்கத்தை கேட்கறது என்னன்னா, இதெல்லாம் பரிசீலித்து தளர்வு செய்யணும் தான் கேட்கறது. நாங்க வந்து நீதிமன்றத்தை மதிக்கல, சட்டத்தை மதிக்கல அப்படிங்கறதெல்லாம் நீதிமன்ற உத்தரவை மதிக்கிறோம், மாற்றமே கிடையாது. நீங்க சொல்லக்கூடிய இந்த ஒரு கோரிக்கைகள் வழக்குகளாக ஒரு முறை அல்ல பல முறை இதே சென்னை உயர்நீதிமன்றத்தில், மற்ற மாநிலங்களுடைய உயர் நீதிமன்றங்களில், நாட்டுடைய உச்சபட்ச நீதிமன்றங்களிலும் கூட போயிருக்கிறது. நீதிமன்றங்கள் மிக தெளிவாக இந்த நாட்டில் ஹெல்மெட் போடுவது அப்படிங்கிறது சட்டம், இது அமலாக்கப்பட வேண்டியது, மாற்றுக்கிறதே இருக்க முடியாது. நீதிமன்றம் இதை ஒரு முறை அல்ல பல முறை தெளிவுபடுத்தியிருக்கிறது. நிச்சயமா அரசாங்கம், அமலாக்கம், இல்ல காவல்துறை, அதே போல நான் ஏற்கனவே சொன்னது போல ஹெல்மெட் இலவசமா கொடுக்குங்கிற விதிகள்லாம் இருக்கிறது. இவையெல்லாம் எந்த அளவுக்கு அமலாக்கப்படுகிறது? அரசு அமைப்புகள் இதற்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கிறது, அதில் மாற்றுக்கிறது இல்லை. அதே சமயத்தில் ஒரு விதி இருக்கும் போது அதை விதியை மீறுவேன் அப்படின்னு மக்களோ வழக்கறிஞரோ யார் சொன்னாலும் அது சரியா அப்படின்னா நிச்சயமா இல்லை என்றே தான் தோன்றுகிறது. இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற திரு சித்தரன் அவர்களுக்கும் வழக்கறிஞர் ராஜேந்திர குமார் அவர்களுக்கும் பார்த்த நேர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றோம். வணக்கம்.